என்னன்னு கேளுங்க. என்னன்னு கேட்க சொல்றேன்? நான் வந்ததும் வராதுமா என்னென்னமோ சொல்றேன். ஆமா, நீ சொன்னதான் இங்க நடந்துதான். ஏன்னா உன் பேச்சு என்னால நம்ப முடியாது. உன் பேச்சு வச்சுட்டு நான் அவனை கேள்வியும் கேட்க முடியாது. நான் சொன்னதான் நடந்தது. நீங்க வேற என்ன எப்பவுமே நம்ப மாட்டீங்க. நீங்க பாருங்க, அவன் நான் சொல் பேச்சு கேட்காம என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானே. இன்னைக்கு காலையில அண்ணன் பொண்ணு வரதா சொன்னா தெரியுமா? இவன் போய் கூட்டிட்டு வர மாதிரி பிடிவாதமா நின்னுட்டான். இப்ப அவன் வராம நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். என்ன சுந்தரி இதெல்லாம்? இங்க என்ன நடந்துட்டு இருக்கேன்? ஊருக்கு போயிட்டு நான் வந்ததும் இப்படிப்பட்ட விஷயம் வந்து கேட்கணுமா என்ன? நம்ம விஷயத்துல அப்புறம் பேசலாமா? இந்த பஞ்சாயத்துல இப்ப ரொம்ப முக்கியமா? இதெல்லாம் அப்புறம் பாத்துப்போம். முதல்ல அவனை என்னன்னு கேளுங்க. அவன் ஹாஸ்பிட்டல் பக்கம் போய் ஒரு வாரத்துக்கு மேல ஆகுதுங்க. நான் எது கேட்டாலும் பதில பேச மாட்டேங்கிறான். இப்ப பாருங்க, காலையில கிளம்பி போனேன், இப்ப வந்து நின்னுட்டு இருக்கான். நான் என்னன்னு கேக்குறேன், எதுக்குமே என்ன ஏதுன்னு சொல்லாம அமைதியா நிக்கிறான் பாத்தீங்களா? சரி இரு. கிருஷ்ணா, கிருஷ்ணா சொல்லுங்கப்பா. என்னப்பா? இல்லப்பா, காலையில ரொம்ப சீக்கிரமா வெளியில கிளம்பி போனேன். நான் கூட நீ ஏதோ எமர்ஜென்சி கேஸா இருக்கும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறியான்னு நினைச்சேன். ஆனா உடனே வந்துட்டேன். அப்போ நீ ஹாஸ்பிட்டலுக்கு போல அப்படித்தானே? வேற எங்க போயிட்டு வர கிருஷ்ணா? ஆமாப்பா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போல. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அதான் வெளியில போயிட்டேன். சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன கிருஷ்ணா ஹாஸ்பிட்டலுக்கு போலன்னு சொல்றேன்? அப்போ நீ கொஞ்ச நாளாவே ஹாஸ்பிட்டலுக்கு போலீங்க. என்ன விஷயம்ப்பா? ஏதாவது ஹாஸ்பிட்டல் போறதுன்னா என்ன கிருஷ்ணா? ஏதாவது பிரச்சனையா? ஏன்ப்பா, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? ஊர்ல இருந்து வந்ததும் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்களே. சொல்ல வேண்டியவங்க கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. ஆனா என்ன, ஒரு சில விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படிதானப்பா? என்ன கிருஷ்ணா ஏதோ மூணாவது மனுஷங்க சுட்டி காமிச்சு பேசுற மாதிரி பேசுறேன்? இந்த வீட்டுல இருக்கிறது நீ, நான், அம்மா, நம்ம 3 பேர் தானப்பா. என்னமோ மூணாவது மனுஷங்களை பத்தி பேசுற மாதிரி பேசுறேன். இங்க பாரு கிருஷ்ணா, என்ன நடக்குதுங்க? ஏன் நீ இப்படி இருக்கேன்? ஹாஸ்பிட்டல் போய் ரொம்ப நாள் ஆகுதாமே, ஏன் ஹாஸ்பிட்டல் போறதுங்க? நான் ஏன் ஹாஸ்பிட்டல் போறது என்னன்னு காரணத்தை உங்க பொண்டாட்டி உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்களே. பொண்டாட்டியா? என்ன கிருஷ்ணா, அவ உங்க அம்மா. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்? பாத்தீங்களா, நான் சொல்லும் போது நீங்க நம்பலையே. எப்படி பேசுறேன் பாத்தீங்களா? அவன் அம்மாங்கிறதே அவன் மறந்துட்டாங்க. என்னமோ விரோதியை பாக்குற மாதிரி பாக்குறாங்க. என்ன அம்மாவா? அம்மா அம்மா மாதிரி நடந்துக்கணும்ப்பா. அவங்க எப்படி நடந்துட்டாங்கன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா இல்லையா? என்ன சுந்தரி, கிருஷ்ணா அவ்வளவு சீக்கிரம் கோவப்பட மாட்டான். இவ்வளவு பேசுறானா நீ என்னமோ பண்ணிருக்கான்னு அர்த்தம். நீ என்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையா? ஆமாங்க, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். அவன் ஏதோ ஒரு கோவத்தை என் மேல காமிச்சிட்டு இருக்கான். நான் என்ன பண்ண போறேன்? நான் எதுவும் பண்ணல, நடந்ததெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேனே. இல்ல சுந்தரி, நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிறேன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணா என்ன நடந்தது? எதுக்கு நீ இப்படி இருக்க? ஏன் உங்க அம்மா இப்படி நினைக்கிறேன்? எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகல? இது எல்லாத்தையும் நீ சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். அவன்கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? அதான் நான் சொன்னல, நான் சொன்னதுதான். அவன் ஏதோ ஒரு கோவத்தை இவன் காமிச்சிட்டு இருக்கான். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இவனுக்கு தான் எல்லார் மேலயும் இவ யாருக்கோ எல்லாம் இருக்குமே. அந்த ராதா வேலை விட்டு போயிட்டான், அதுக்கு இவன் என்னமோ ஏன் மேல கோவப்பட்டு இருக்கான். அவ வேலை விட்டு போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சுந்தரி அமைதியா இரு. கிருஷ்ணா என்ன நடந்தது நீ சொல்லு. என்ன சொன்னீங்க? ராதா வேலையை விட்டு போயிட்டதுக்கு நான் உங்க மேல கோவப்பட்டு இருக்கேன். இது மட்டும்தான் காரணம் இல்ல கிருஷ்ணா? இதான உண்மை? இங்க பாரு, சும்மா தேவையில்லாத எதுக்கு நினைச்சிட்டு இருக்கான். எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுல, விட்டு தாளு. சுந்தரி, அப்ப என்னமோ நடந்திருக்கேன், அதை நீ பூசி மொழிட்டு இருக்க அப்படிதானே? கிருஷ்ணா என்னப்பா என்ன நடந்தது? நீ என்ன நடந்தது என்கிட்ட சொல்லு. அப்பா என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. நான் இது வரைக்கும் யார் மணியும் கோவப்பட்டு வெறுத்தது கிடையாது. ஆனா முதல் முறையும் இவங்களை வெறுக்கிறேன். ஏன்னா இவங்க என் வாழ்க்கையில் பண்ணது அவ்வளோ. என்னப்பா ஏன்ப்பா இவ்வளவு வெறுத்தே பேசிட்டு இருக்கேன்? அப்படி என்னதான்ப்பா நடந்தது என்கிட்ட சொல்லு. என்ன நடந்ததா? அப்பா நானும் ராதாவும். என்ன சொல்ற கிருஷ்ணா? நான் ஊருக்கு போனேன், இவ்வளவு நடந்துருச்சான்? கிருஷ்ணா நீ சொல்றதுல உண்மையா? அவங்கள மாதிரி நான் போய் சொல்ல மாட்டேன்ப்பா, உண்மையதான் சொல்றேன். என் மனசார நினைச்சவனும் பிளான் பண்ணி திட்டம் போட்டேன். அவளை வீட்டை விட்டு வெளியில தரத்தி இன்னைக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகி வேற ஒருத்தன் வீட்டுல இருக்கான். சுந்தரி வாய மூடு. கிருஷ்ணா சொல்றதெல்லாம் உண்மையா? அது அது வந்து உண்மையான்னு கேட்டேன். ஆமாங்க, அவன் சொல்றதா உண்மைதாங்க. நான் அப்படிதாங்க பண்ணேன். நான் பண்ணது என்ன தப்பு? என்ன தப்பா? ஏய் பண்றதெல்லாம் பண்ணிட்டு அது தப்பான்னு கேக்குறீங்க? உனக்குள்ள கொஞ்சம் கூட இருக்குமே இல்ல? இல்லங்க, நான் பண்ணதெல்லாம் சரி. என் புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் இப்படிதான் பண்ணி ஆகணும். ஒரு அம்மாவா ஒரு பெத்தவளா நான் பண்ணது சரிதான். ஏங்க இப்போ எதுக்கு என்ன அடிச்சீங்க? உன்னை அடிச்சு மட்டும் விட்டுருக்கேன், கொல்லாம விட்டேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. ஏன் அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? என்ன கொல்ற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? ஏய் வாய மூடி. என்ன நீ பண்ணல? என்ன பண்ணு கேட்டுட்டு இருக்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ண நான் கேக்குறேன். என்னங்க நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? என் புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் பண்ணதானே சரி. எதடி சாரி? அவன் மனசளவுல ஆசைப்பட்ட ஊத்திய அவன் கிட்ட இருந்து பிரிச்சு இன்னைக்கு அவளுக்கு வேற ஒருத்த கூட கல்யாணம் ஆகியிருக்கான். இவன் எந்த அளவுக்கு மனசு ஒழிஞ்சு போயிருப்பான்? ஏன் உனக்கு இவ்வளவு பணத்தை ஆசை? ஏன் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா உனக்கு ஆவதா என்ன? அவ்வளவுதானே நம்ம பையன் விரும்புறான். அவ கூட நம்ம பையன் வாழணும்னு நினைக்கிறோம். இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? என்ன பேசிட்டு இருக்கீங்க? போய் போய் ஒரு வேலைக்காரி நம்ம வீட்டு மருமகளாவா? இதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். வாய மூடு. வரஞ்சேன்னு வச்சுக்கோ. என்ன நீ பொறுக்கும் போதே பணத்தாச்சே பிறந்துட்டியா? நீ என் குடிசை கதா பிறந்தங்கதான் மனசுல வச்சுக்கிட்டு பேசு. ஏன் ஒரு வேலைக்கார பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நம்ம வீடு என்ன நல்லா இருக்காதா? ஏதாவது சொல்லிட்டு போறேன்.
அந்த பொண்ணு எவ்வளவு தங்கமான பொண்ணு. அந்த பொண்ணு என்னெல்லாம் சொல்லி அவளை எப்ப பாரு திட்டி திட்டி கழிச்சு கோட்டிக்கிட்டேன். இப்போ நம்ம பையன் அவனை விரும்புறான்னு சொன்னதும் என்னென்ன திட்டம் போட்டேன். அந்த பொண்ணு நம்ம பையனை பிரிச்சு வச்சிருக்கேன். நீ எல்லாம் மனுஷ ஜென்மமாடி. நீங்க பாருங்க, நீங்க உங்க பையன் மாதிரி பேசாதீங்க. வாய மூடுன்னு சொல்லிட்டேன். இன்னும் ஒரு வார்த்தை பேசினேன் உன்னை கொன்னுடுவேன். கிருஷ்ணா, நீங்க பாரு கிருஷ்ணா, உங்க அம்மா பண்ணது எல்லாமே தப்புதான். ஆனா நம்ம கையை மீறி எல்லாமே போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இவன் மேல கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இங்க பாரு, உங்க அம்மா பட தப்புக்கு நம்ம அவளை அடிக்கலாம், தண்டனை கொடுப்போம், அவ்வளவுதான். அதுக்காக அம்மாவே இல்லைன்னு ஒதுக்க வைக்க முடியாதுல்ல. சாதாதான் என் மனைவின்னு மனசு அளவில் நான் கோட்டை கட்டி வாழ்ந்துட்டு இருந்தேன்ப்பா. என் கோட்டையை இடிக்கணும்னு இவங்க எப்போ முயற்சி பண்ணாங்களோ அப்பவே இவங்களுக்கு எனக்கு எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனா ஒண்ணு, எதுவுமே முடியல. இன்னமும் எல்லாம் அங்கங்கதான் இருக்கு. என் ராதா தான் இந்த வீட்டோட மருமகம். அவதான் எனக்கு பொண்டாட்டி. இது யார் நினைச்சாலும் சரி, யாராலையும் மாத்த முடியாது. என்ன கிருஷ்ணா பேசுற? அதான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. அப்புறம் இப்பவும் அந்த பொண்ணு தான் உன் மனைவினா என்ன அர்த்தம்? அப்பா, நான் இதை பத்தி உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். நான் இப்பதான் அவளை பார்த்துட்டு வரேன். கொஞ்சம் நான் தனியா இருக்கும். இது வந்தாலும் உங்ககிட்ட அப்புறம் பேசுறப்பா. கிருஷ்ணா, என்ன பேசிட்டு இருக்க நீங்க? அப்ப காலையில அவளை சீக்கிரம் கிளம்புனது அவளை பார்க்க போகதானா? இங்க பாருடா, நீ பண்றது எதுவும் சரியில்லை. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க, சும்மா போய் அவளை பார்த்துட்டு வரேன்ற இந்த வேலையை இதோட நிறுத்திக்க சொல்லிட்டேன். என்ன போகாத பார்க்காதன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? ஏறாதோ நான் போவேன், அவளை பார்ப்பேன், அவகிட்ட பேசுவேன். கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு வருவேன். அப்பா, இப்ப நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். கிருஷ்ணா, இவதான் தப்பு பண்றானா? நீ அதுக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கேன். நீ பண்றதெல்லாம் சரியில்லைப்பா. அப்பா, இன்னும் நடந்தது எதுவும் முழுசா உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சா அப்ப நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சரிப்பா, எனக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். கிருஷ்ணா, கிருஷ்ணா நில்லு. கேக்குறல, ஏன் தண்ணி ஊத்துறீங்க? நீங்க பாருங்க, நீங்க சொன்னதே சொன்னா அது உண்மை ஆயிடாது. நான் தான் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, மறுபடியும் அதையும் சொல்லிட்டு இருக்கீங்க. போய் சொல்லாதீங்க கவின். நீங்க தண்ணி ஊத்துறத நான் என் 2 கண்ணால பார்த்தேன். நீங்க தான் வாட்டர் பாட்டில இருந்து தண்ணி எடுத்து இங்க ஊத்துனீங்க. ஆனா இப்ப ஊத்தவே இல்லன்றீங்க. வாட்டர் பாட்டில் இருந்தா சரி, வாட்டர் பாட்டில் தண்ணி ஊத்திருந்தா என் கையில வாட்டர் பாட்டில் இருந்திருக்குமா? எங்க என் கையில பாட்டில் இல்லையே. கவின், நீங்க அந்த பாட்டில கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டீங்க. வச்சுட்டு வந்தா எதுவும் தெரியாத மாதிரி கேஷுவலா இங்க நின்னுட்டு இருக்கீங்க. இல்ல, எனக்கு புரியல. என்ன இது கற்பனை கதை மாதிரி சொல்லிட்டு போறீங்க? நான் வாட்டர் பாட்டில் இருந்து தண்ணி ஊத்துறேன்னு சொல்றீங்க, அப்புறம் பாட்டில் கொண்டு போய் வச்சுட்டு வந்தேன்றீங்க. நீங்க நான் அந்த பாட்டில் இருந்து தண்ணி ஊத்துனா அப்பவே வந்து என் கையை பிடிக்க வேண்டியதானே? ஏன் எங்க தண்ணி ஊத்துறேன்னு? கவின், நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியாம நான் பாத்துட்டு இருந்தேன். ஆனா நீங்க தண்ணி ஊத்துனதுக்கு காரணம் என்னன்னு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணீங்க பாத்தியா, அதுதான் காரணம்னு என்னால புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீங்க வேணும்னு தண்ணி ஊத்துனீங்க. அண்ணி, என்ன பேசுறீங்க அண்ணி? கவின் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது. இங்க தண்ணி தவறுதலா இருந்திருக்கு. அது தெரியாம நான் தான் கால் வச்சுட்டேன். கால் வச்ச வேகத்துக்கு வளைக்கிடுச்சு. நல்ல வேலை கவின் இந்த நல்லா பிடிச்சாரு. இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, நாளைக்கு எக்ஸாம் அண்ணி. இல்ல நான் விழுந்து வாரி இருப்பேன் அண்ணி. ஐயோ சஞ்சு, நீ புரியாம பேசிட்டு இருக்க. இங்க நடந்தது எதுவும் உனக்கு தெரியாது. இங்க நடந்தது எல்லாமே நான் பாத்துட்டு இருந்தேன். ஆனா கவின் அப்படியே மாத்தி சொல்றாரு. இங்க பாருங்க ராதா, மாத்தி சொல்லணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. நான் இங்க எதாச்சும் ஃபோன் பேசலாம் தான் வந்தேன். வந்த இடத்துல சஞ்சு படிச்சுட்டு இருந்ததே நான் அப்பதான் பார்த்தேன். கீழே தண்ணி கொட்டிருந்தது, அவங்க காலை வச்சாங்க. ஸ்லிப் ஆகி போறவங்க தாங்கி பிடிச்சேன். இது ஒரு குத்தமா? இது என்னமோ ஒரு பெரிய குத்தம் மாதிரி இன்னும் பேசிட்டு இருக்கீங்க. கவின், நீங்க இதெல்லாம் எதாச்சா பண்ணிருந்தீங்கன்னா இதுல எந்த குத்தமும் கிடையாது. ஆனா நீங்க பண்ணது எல்லாமே இப்படிதான் நடக்கணும்னு முன்னாடியே பிளான் பண்ணி பண்ணதுதான். அப்போ எல்லாமே குத்தம் தான். என்னாச்சு? எதுக்கு இவங்க நின்று கத்திட்டு கிடக்கா? வீட்டுக்குள்ள அவ்வளவு சத்தம் கேக்குது. இவங்க சத்தம் கேட்டு எல்லாரும் வந்துருவாங்க போல இருக்கேன். இது எதுக்கு இப்படி கத்துறான்? என்ன கவின் ஏதோ மாட்டிக்கலானா? ராதா, என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? வீட்டுக்கு வந்த மறுநாளே காட்டு கத்துற? இதான் உங்க குணமா? அக்கா, நான் ஒன்னும் அனாவசியமா கத்தல. இங்க சில விஷயங்கள் நடந்தது. அதை பார்த்து என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல. அதனால அப்படி கத்தன. நீங்க என்ன நடந்தது தெரியாம என்கிட்ட இப்படி பேசுறது நல்லா இல்லக்கா. என்னவோ இவளுக்கு நான் கேட்கிற கேள்விக்கு அடக்கமா பதில் சொல்லுவான்னு பார்த்தா ஒட்டங்க பிடாரி மாதிரி பேசிட்டு இருக்கான். பார்க்க போன மாதிரி இருக்கான். ஆனா வாயை திறந்தா புலி தோத்திரம் போல இருக்கேன். நீ பாராதா, நீ கோவப்படுறாம நான் என்ன கேள்வி கேட்கலீங்க. ஏன் கத்துறேன்னு கேட்டது ஒரு குத்தமா? எங்க வீட்டுல சின்னதா ஒரு குண்டூசி சவுண்ட் கூட கேட்காது. அவ்வளவு அமைதியா இருக்கும். ஆனா நீ வந்த மறுநாளே காட்டு கத்துறீங்க. இந்த வீட்டுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லம்மா. அக்கா, நானும் வேணும்னு கத்தணும்னு எனக்கு அவசியம் இல்லக்கா. இங்க சில சம்பவங்கள் நடந்தது. அதை பார்த்துதான் என்னால தாங்க முடியாம கேட்டேன். அப்பல சில சம்பவம்ன்ற சில விஷயம்ன்ற அது என்ன வாய் தர சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னதான் விஷயம்? அது என்னன்னு உங்க தம்பிக்கிட்டே கேளுங்க, அவரே சொல்லுவாரு. பாரு, கேட்க பதில் சொல்லாம அவனை கேளுன்னா கத்துனது நீ தானே. அவன் கத்திருந்தா அவன்கிட்ட தான் கேள்வி கேட்டிருப்பேன். கத்துனது நீ தானே. இப்ப என்ன அவன்கிட்ட கேளுன்ற? நடந்ததை நான் சொல்றதை விட உங்க தம்பி சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். அவர்கிட்ட கேளுங்க, அவரே விளக்கமா சொல்லுவாரு. இப்போ இவ எதையோ பாத்துட்டு இருக்கான். அதனாலதான் கவினை இந்த இடத்துல இப்படி வச்சு அவமானப்படுத்திட்டு இருக்கான். கவினுக்கு எந்த அவமானம் வராம நான் தான் பாத்துக்கணும். நேத்து வந்தவடி நீனு என் தம்பி அவ கத்திட்டு இருக்கான். உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. இப்போ இந்த இடத்துல இருந்து
அவமானப்பட்டு போறவன் நீயா தாண்டி இருப்ப. கவின் கவின், என்னடா என்னாச்சு? எதுக்கு ராதா எப்படி பேசிட்டு இருக்கா? சொல்லுக்கா. என்னடா என்னாச்சு? ராதா என்னமா பேசிட்டு இருக்கா? என்னதான் இங்க நடந்தது? என்னடா ஏதாவது பாத்துட்டாளா? அக்கா, நான் எதுவும் பண்ணல. நான் எதுவுமே பண்ணாம ராதா என் பேர்ல இல்லாததான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் இத்தனை நாளா இங்கதான் இருக்கேன். இது வரைக்கும் யாரையாவது என்னைக்காவது ஒரு நாளாவது டிஸ்டர்ப் பண்ணிருப்பேன்? ஏன் சஞ்சுக்கு இது வரைக்கும் ஏதாவது நான் டிஸ்டர்ப் பண்ணிருப்பேன்? சஞ்சு கிட்ட நான் போய் பேசாவும் செஞ்சிருக்கேன். நீ பாத்துருக்கலக்கா. சரிடா, இப்ப அதுக்கு என்ன? அதுக்கும் ராதா உனக்கு கத்துறதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? அதான் எனக்கு தெரியலக்கா. வந்திருக்கவங்களுக்கு என்ன பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதான் ராதா என் பேர்ல இல்லாததுக்குள்ள அதெல்லாம் பழி சுமத்திட்டு இருக்காங்க. பழி சுமத்துறனா? யாரு? நானா? நடந்த உண்மையை சொல்றேன், ஆனா நீங்க பழி சுமத்துறேன்னு சொல்றீங்க. என்ன ராதா, என்ன நடந்தது நீங்க சொல்ல மாட்டீங்க, இவனும் சொல்ல மாட்டீங்களா? அப்புறம் ஆளாளுக்கு மாத்தி மாத்தி இப்படி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் என்னன்னு சொல்றது? டேய் கவின், அப்படி என்னதானே நடந்தது என்கிட்ட சொல்லுடா. அக்கா, என்கிட்ட கேட்கறத விட சஞ்சனா கிட்ட கேளுங்க. சஞ்சு சொல்லுவா என்ன நடந்ததுன்னு. அதுவும் சரிதான். சஞ்சு சொல்லுமா, என்னாச்சு? நீ எதுக்கு அமைதியா இருக்க சஞ்சு? சொல்லு. அண்ணி, அது வந்து அது ஒன்றும் இல்லை அண்ணி. நான் படிச்சுட்டு இருந்தேன். கவின் அப்போ போல இங்கே ஃபோன் பேசணும்னு வந்தாரு. சரி நான் படிக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு அவர் போகலான்னு நினச்சாரு. அப்புறம் இல்லை நான் படித்து முடிச்சுட்டேன், நீங்கள் பேசுங்க நான் போகிறேன்னு சொன்னேன். நான் வரும்போது கீழே தண்ணி கொட்டி இருந்தது. தண்ணி இருக்கிறத பார்க்காம கால் வச்சுட்டேன், ஸ்லிப் ஆயிடுச்சு. நல்ல வேலையா கவின் தான் பிடிச்சாரு. அதுதான் ராதா அண்ணி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் என்னை தாங்கி பிடிச்சதுனால ராதா அண்ணி வேற என்னமோ நினச்சிட்டு கொஞ்சம் கோவப்படுறாங்க. அவங்கள சொல்லி தப்பு கிடையாது. சடனாக யாரும் எங்களை அப்படி பார்த்துருந்தா கண்டிப்பாக கோவம் வரும் தான். அதான் ராதா அண்ணிக்கு கோவம் வந்திருக்கேன், அவ்வளோதானே. ஏன் ராதா, அவ கீழே விழ போயிருக்கா, கவின் தாங்கி பிடிச்சிருக்கா. இதில் நீ என்ன குத்தம் கண்டுபிடிச்சிட்ட? அக்கா, இதில் எந்த குத்தமும் இல்லை, இதில் எந்த தப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்தா எல்லாமே தப்பாக தானே தெரியும். ஒருவேளை நீ தான் தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்தியா என்னமோ. என்னாச்சு ராதா, என்னாச்சு? அண்ணி என்ன கேட்டுட்டே இருக்கேன், அமைதியா இருக்கீங்க. ராதா கத்துற சத்தம் அங்க வரைக்கும் கேக்குது. என்னாச்சு ராதா, எதனால அப்படி கத்துன? ராதா, அதான் அவர் கேட்கறாருல, நடந்தது என்னன்னு சொல்லு. எதுக்கு நீ அப்படி பேசிட்டு இருந்தா? உனக்கு எதுவும் ப்ராப்ளமா? என்னாச்சுன்னு சொல்லடி. இப்ப நடந்தது நீ பார்த்தது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கிருஷ்கிட்ட சொல்ல போறேன். என் தம்பி பண்ணது எல்லாத்தையும் காட்டி கொடுக்க போறேன், அப்படிதானே? சொல்லடி சொல்லு. இதை எப்படி மாத்தி விடணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆரம்பத்தில் சொன்னதுதான். இந்த இடத்துல வந்து உன்னை அவமானப்பட்டு அனுப்பி விடுறேன். கிருஷ்ணன் வாயால தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, உள்ள போன்னு அவனே உனக்கு கத்துவான் பாரு. அந்த அளவுக்கு என்னால பிளேட்டை திருப்ப முடியும். பேசு, இதுதான் சந்தர்ப்பம் உன்னை அவமானப்படுத்துறதுக்கு. நானும் ஏதாவது கிடைக்காதன்னு பார்த்துட்டு இருந்தேன், நல்லாவே கிடைச்சிருக்கு. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. என்னாச்சு? ஏய், ஒண்ணுதான் கேக்குறேன். என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இவர்கிட்ட இங்க நடந்தது சொல்லலாமா? இவர்கிட்ட சொன்னா இவர் நம்புவாரா? நேற்று வந்து என்ன கண்டிப்பா நம்ப மாட்டாரு. இத்தனை வருஷமா இருக்கிற அண்ணியும் அண்ணியோட தம்பி என்ன நம்புவாரு. இப்ப நான் இந்த இடத்துல இதுதான் நடந்ததுன்னு உண்மையை சொன்னா கண்டிப்பா இவர் நம்ப மாட்டாரு. வேண்டாம், இங்க யாரையும் நம்ம கஷ்டப்படுத்த வேணாம். ஆனா இங்க நடக்கிற தப்ப கண்டிப்பா நடக்க விடாம பண்ணுவேன். இவர்கிட்ட சொல்லி இவர் என்ன ஏதாவது சொல்லிட்டா வேண்டாம். இவர் அவங்க அண்ணியை தான் நம்புவாரு. அது மட்டும் இல்லை, இவர் அண்ணி மேல பெரிய மரியாதையை வச்சிருக்காரு. அதனால நான் அவங்கள பத்தி சொல்லி இவரோட மரியாதையை நான் உடைக்க விரும்பல. இவர்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. என்னடி என்னாச்சு? கேட்டுட்டு இருக்காங்க. ஏ ராதா, என்னடி அவதான் கேட்டுட்டு இருக்காங்க, என்ன நடந்தது சொல்லு. நீ என்ன கத்திட்டு இருக்கத பார்த்தா இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கேன், அதை நீ தட்டி கேட்டிருக்க, அதானே? சொல்லு ராதா. சந்தியா சொல்ற மாதிரி இங்க ஏதோ ஒன்று நடந்திருக்கேன், அது ராதா தட்டி கேட்டிருக்கான். இது என்கிட்ட சொல்ல தயங்குறான். என்ன நடந்திருக்கான்? கவின் முகமும் சரியில்லை, எங்க அண்ணி முகமும் சரியில்லையே. ராதா எதுக்கு இவ்வளவு யோசிக்கிறான்? ஏய், இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்காங்க, வாயை திறக்காம இருக்கேன். என்ன நடந்ததுங்க? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொன்ன சொல்லுடி. சொல்லுடியா? ஓ, தாலி கட்டிட்ட உரிமையும் அது சரி. இவ்வளவு நாள் ரோகிணியை மட்டும்தான் வாடி பொடின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ராதா கிட்ட பொண்டாட்டிங்கிற உரிமையை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிறியா? அதை எடுக்க விடுவேனா? விட மாட்டேன்டா. அது எப்படி கிருஷ்ண ராதா சொல்லுவா? இங்க ஏதாவது நடந்ததா தானே ராதா வாய் தானே சொல்றதுக்கு? இங்கதான் எதுவுமே நடக்கலையே. நடக்காத உனக்கு நடந்ததா சொல்ல முடியாதுல்ல. அதான் ராதா இவ்வளவு யோசிக்கிறாங்க போல. என்ன ஆச்சு? என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொன்ன சொல்லுடி. அது இல்லைங்க, அக்கா சொல்ற மாதிரி தான். இங்க எதுவும் நடக்கல, நானதான் தவறுதலா கத்திட்டேன், சாரிங்க. ஏ ராதா, எதுக்கு நீ போய் சொல்ற? இங்க என்னமோ நடந்திருக்கேன். இங்க பாரு, நீ எதுவும் நடக்காம இப்படிதான் கத்துற ஆள் கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். போய் சொல்லாம சொல்ல, அவர்தான் கேட்கிறாருல்ல. என்னடி என்ன நடந்தது? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொன்ன. என்ன
எதுக்கு தயக்கம்? பயப்படாம சொல்லு. இல்லைங்க, இங்க எதுவும் நடக்கல. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் அப்படி கத்திட்டேன். சாரிங்க, நான் தெரியாம கத்திட்டதுக்கு. ராதா, சந்தியா, நான் தான் சொல்றேன்ல, இங்க எதுவும் நடக்கல சந்தியா. நான் தான் ஒரு உணர்ச்சி வசத்துல கத்திட்டேன், அவ்வளவுதான். மற்றபடி இங்க எதுவும் நடக்கல. சே, இப்ப வாயால என் தம்பி ஏதாவது சொல்லுவான். நான் இவ பக்கமே அப்படியே பிளேட்டை திருப்பி விடலான்னு பார்த்தா உஷார தப்பிச்சிட்டியும். நீ மட்டும் என் தம்பி இதை தான் பண்ணான்னு கிறிஷ் கிட்ட சொல்லியிருந்தேன். நீ என் தம்பியை வந்த நாள் அன்னைக்கு உனக்கு பிடிக்கல, அதனால தான் எங்க பேர்ல பழி போட ஆரம்பிச்சிட்டேன்னு ஆரம்பத்துலயும் உன்னை தப்பா கிறிஷ் கிட்ட காட்டியிருக்கேன். ஏ ராதா, இங்க இருக்கவங்களுக்கு என்ன உன்னை பத்தி தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி கிடையாது. ஏ ராதா எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். அவ அனாவசியமா டென்ஷன் ஆகிறவ கிடையாது. இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு, ஆனா நீ என்னடா வாயை திறக்க மாட்டேங்கிற. என்னன்னு சொல்லடி, இங்க என்ன நடந்ததுன்னு சொன்னாதானே அவரால் பேச முடியும். அண்ணி, அவதான் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. நீங்களா சொல்லுங்க, இங்க என்ன நடந்தது? என்ன கிறிஷ், என்ன கேட்கிறேன்? நானே ராதா கத்தன சவுண்ட் கேட்டுதான் ஓடி வரேன். என்னாச்சா ஏதாச்சும்? நம்ம வீட்டுல இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் யாரும் கத்தி நான் பார்த்ததே கிடையாது. ஒரு குண்டு ஊசி கீழே விழுந்தா கூட நம்ம வீட்டுல என்னன்னு கீச்சு மூச்சு சவுண்ட் கேட்காது. ஆனா ராதா நேத்து தான் வந்தது வராதவன் காய்ச்சி மூச்சுன்னு கத்துறா. அதை என்னாச்சுன்னு ஓடி வந்தா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம அமைதியா இருக்கா. நான் என்ன சொல்ல முடியும்? சரி கவின், நீ சொல்லு, இங்க என்ன நடந்தது? எதனால ராதா இவ்வளவு டென்ஷன் ஆகிறா கேட்கறான்டா. கிரீஷ், இங்க எதுவும் நடக்கல. நடக்காமலே ராதா தான் எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆனவன்னு எனக்கு தெரியல. நான் கேட்டாலும் பெருசா ரியாக்ஷன் இல்லை. நீங்களே வேணா கேட்டு பாருங்க, ஏதாவது சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். என்ன சஞ்சு, உனக்காவது ஏதாவது தெரியுமா, இல்ல நீயும் தெரியலன்னு சொல்ல போறியா? சஞ்சனா கிட்ட கேட்கறானே, சஞ்சனா ஏதாவது சொல்லிட்டா யாரை நம்புறானோ இல்லையோ, அவன் தங்கச்சி நம்பாம இருக்க மாட்டானே. அவ ஏதாவது சொன்னா இவன் யோசிக்க ஆரம்பிச்சிடும். இவன் நடந்தது என்கிட்ட சொன்ன மாதிரி கிறிஷ் கிட்ட சொன்னா கண்டிப்பா கிறிஷ் கவின் மேலதான் தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடும். சஞ்சுவை வாய் திறக்க விடாம பாத்துக்கணும். என்ன சஞ்சு கேட்டுட்டே இருக்க, அமைதியா இருக்க? என்னம்மா, என்ன நடந்ததுங்க? அண்ணா, அது வந்து என்ன கிறிஷ், அவ சின்ன பொண்ணு, அவகிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்க பாரு. அவளே ராதா கத்தனதை பார்த்து பயந்து போய் நின்னுட்டு இருக்கா. நீ என்னடா அவகிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? சஞ்சு இங்கதான் உட்காந்து படிச்சுட்டு இருந்திருக்கா. திடீர்னு வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்திருக்காங்க ராதா. ஏ ராதா, எதுக்கு ராதா உனக்கு இந்த வேலை? நீ நடந்தது என்னன்னு தெரியாம ராதா தப்பு சொல்லக்கூடாது. இங்க நடந்தது என்ன நமக்கு இன்னும் தெரியல. அதான சஞ்சு கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் அமைதியா இருங்க, சஞ்சு சொல்லட்டும். சஞ்சு சொல்லுமா, என்னாச்சுங்க? அண்ணா, அது வந்து என்ன கிறிஷ், அப்ப உனக்கு இந்த அனிமல நம்பிக்கை இல்லையா? நானும் வந்ததும் சஞ்சு கிட்டையும் கேட்டேன், கவின் கிட்ட கேட்டுட்டு ராதா கிட்டையும் கேட்டுட்டேன். ஆனா எனக்கு நம்ம இங்க ராதா பேர்ல தான் தப்பு இருக்க மாதிரி தோணுது. அண்ணி, இங்க யார் பேர்ல தப்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். சஞ்சுவை பேச விடாம நீங்களே பேசினா நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஏ கிறிஷ், நான் எதுவும் கேட்க கூடாதா? நான் கேட்ட தப்புன்னு சொல்லு, நான் போயிடுறேன். அதான் சொல்றேனே, நான் தான் தவறுதலா கத்திட்டேன். இங்க யார் மேலே எந்த தப்பும் கிடையாது. அனாவசியமா உங்களுக்கு உங்க அன்னைக்கும் என்னால பிரச்சனை வர வேணும். நான் தான் தெரியாம கத்திட்டேன். நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏய் லூசாடி, நீ தப்பு பண்ணியா இல்லைன்னு தெரியலையாமா, இப்ப மன்னிப்பு கேட்கறாமா? சந்தியா கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருடி. என்னடி அமைதியா இருக்க சொல்ற? இவங்கெல்லாம் பேசுறத பார்த்தா இங்க என்னமோ நடந்திருக்கு, ஆனா நீ வாயை திறக்க மாட்டேங்கிற. எதுவும் நடக்கல சந்தியா, நான் தான் தவறுதெல்லாம் ஏதோ புரிஞ்சுக்கிட்டேன். அதான் தப்புன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் அமைதியா இரு. என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் தவறுதலா புரிஞ்சுக்கிட்டேன், கத்திட்டேன். அக்கா சொல்ற மாதிரி இந்த வீட்டுல எந்த சத்தமும் கேட்காது போல. நான் தான் தேவையில்லாம கத்திட்டேன். என்னால இத்தனை பேருக்கு சொல்லலாம், மன்னிச்சிருங்க. ஏய், நீ ரூமுக்கு வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா. இல்லைங்க, அது வந்து ரூமுக்கு வாடின்னு வாடி. என்ன என்னாச்சு? எதுக்கு எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஒரே சத்தமா இருக்கு. கிறிஷ், என்ன பையன், என்னாச்சு? ராதா, என்னமா? அது சரி, இந்த பொம்பளைக்கு ஒரு வேலை போல இருக்கு. இப்பதான் கிறிஷ் ராதாவை திட்டதுக்காக உள்ள வாழனா, அதுக்குள்ள இந்த பொம்பளை வந்து நிக்குது. இது ஏதாவது பேசி இந்த கிறிஷோட கோவத்தை அடைக்கலாம் போல இருக்கு. கிறிஷோட கோவம் அடங்கவே கூடாது. இதே கோவத்தோட அவளை உள்ள கூட்டிட்டு போயிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கணும். அப்பதான் இவளுக்கு தெரியும், ஐயோ இந்த வீட்டுல நம்மளால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாதுன்னு. இவளு வந்த ஃப்ரெண்டோட திரும்பி போயிடணும். என்ன கிறிஷ், என்னாச்சு? ஏன் எல்லாரும் இங்க கூட்டமா நின்னுட்டு இருக்கீங்க? ராதா, என்னமா கேட்டுட்டு இருக்கேன், வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க? என்னாச்சு? இல்லத்த, ஒன்றும் இல்லை, நான் தான் தெரியாம தவறுதலா கத்திட்டேன், மன்னிச்சிருங்க அத்தை. கத்துனியா? என்னமா கத்துன? என் காதுல ஒன்றும் விடலையே. உன் காதுல ஈயத்தை கரைச்சி ஊத்துறவனே கேட்காது, இவ கத்துறது மட்டுமா கேட்க போகுது? அது ஒன்றும் இல்லை அத்தை, சும்மாதான். இங்க ஒன்றும் இல்லை அத்தை. டேய் கிறிஷ், என்னப்பா என்னாச்சு? ஏன் நீ அமைதியா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா இல்லையான்னு சிலர் வாயை திறக்கணும், திறந்தாதான் தெரியும். அதான் திறக்க மாட்டாங்க. மா, எதுவும் இல்லை, நீங்க போங்க. ஏய், உன்னை உள்ள வான்னு சொன்னேன், வா. இல்லைங்க, அது வந்து இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்காங்க, அது வந்துன்னு சொல்லிட்டு இருக்கோம். உள்ள வாடினா வா. இங்க பாரு, நான் கூப்பிடும்போது நீயா வந்துரு, இல்ல தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும், பாத்துக்க. என்னங்க என்னங்க? இல்லைங்க, இப்ப நீங்க என்னமோ சொன்னீங்களா, என் காதுல அது தப்பா விழுந்தது. என்ன சொன்ன? என்ன உங்க காதுல தப்பா விழுந்தது? அது கொஞ்சம் சொல்லுங்க. இல்லைங்க, நீயா வரியா இல்லைன்னா
போயிடுவேன்னு சொன்ன மாதிரி இருந்ததுங்க. நீங்க அப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் என் காதுல தப்பா விழுந்துச்சுங்க. அப்பெல்லாம் விழலாம், நான் அப்படிதான் சொன்னேன். நீ ஏன் வந்துரு, இல்ல இத்தனை பேர் இருக்காங்களா பார்க்க மாட்டேன், அவங்களுக்கு தூக்கிட்டு போயிடுவேன். புரியுதா? என்னடி வாங்கி குழந்துட்டு இருக்கான், சொன்னது புரியுதா இல்லையா? புரியுதுங்க. அது வரேங்க, நீங்க போங்க. நான் கேஸ்ல பால் வச்சுட்டு வந்தேன்னா அதை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேங்க. அது அம்மா கிட்ட சொல்லிட்டு வா, அம்மா பாத்துப்பாங்க. இப்போ நீ உடனே உள்ள வர வா. வரேங்க, நீங்க போங்க, நான் வரேன். இல்ல இல்ல நான் நிக்கிறேன், நீ என் கூடவே வா. இல்ல வேணாம், நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். உங்க கூட வந்தா பயமா இருக்கு. நீங்க போங்க, நான் வரேன். சீக்கிரம் வா. வரேன். அம்மா இங்க எதுவும் இல்ல, போங்க போய் வேலையை பாருங்க. சந்தியா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, உன் ஃப்ரெண்ட் இப்போ பண்ணாத வந்துருவான். சஞ்சு போ, போய் உன் ரூம்ல போய் படி. கவின் என்னென்ன பார்த்துட்டு இருக்கான், போ. நான் போறேன். போ. நல்ல வேலை, எதுவும் இல்லல. நானும் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டு ஓடி வந்தேன். ராதா, கேஸ்ல பால் வச்சிருக்கேம்மா, யாருக்குமா? அது பால், அது வந்து. அம்மா நான் காஃபி கேட்டேன், அதான் மேடம் பால் அங்கே வச்சுட்டு இங்கே நின்று இருக்காங்க போல இருக்கு. காஃபி கொண்டு வா. சரிங்க. சும்மா சும்மா அவளை மிரட்டிட்டு இருக்காத. காஃபின்னு கேட்டாலே கொண்டு வருவான். அது என்ன காஃபி கொண்டு வான்னு மிரட்டுறது? நீ ரூமுக்கு போக கொண்டு வருவா. நீ போடா. ராதா வாமா. இவள நான் மிரட்டானா? இன்னி உன்னை நான் மிரட்டினா என்ன சொன்ன? அது காஃபி எடுத்துட்டு சீக்கிரம் வா. சரிங்க. என்ன ராதா, கிருஷ் எதை மிரட்டிட்டு போறான் போல இருக்கு? இல்ல காஃபி கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சா, நான் காஃபி கொடுக்காம இங்க வந்து நின்று இருக்கேனா, அதை கோவப்பட்டுட்டு போறாரு. இதோ இப்ப காஃபி எடுத்துட்டு போறேன். ராதா, நீ பண்றது எதுவும் சரியாது எனக்கு தெரியல. நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல. சந்தியா கொஞ்சம் அமைதியா இரு. அத்தை எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? நான் உதவி அது இதுன்னு என்ன பண்ணணும்னு சொல்ல. சந்தியா இன்னும் சாப்பிடல. அட என் பொண்ணை கவனிக்காது, என் பொறுப்பு. என் பொண்ணை நான் பாத்துக்கிறேன். நீ போய் என் பிள்ளைய பாரு. போ அவன் காஃபி கேட்டு ரொம்ப நேரம் ஆகுது, நீ கொண்டு போய் கொடுப்போம். சந்தியா வாமா, நான் உனக்கு டிஃபன் கொடுக்குறேன், நீ வாமா. சந்தியா கொஞ்ச நேரம் இரு, நான் உடனே வந்துடுறேன். பரவாயில்ல பொறுமையாவே வா. அவர் உன்னை கூப்பிட்டுருக்காரா, என்ன எதுன்னு பேசிட்டு பொறுமையாவே வா. நான் அது வரைக்கும் சாப்பிட்றேன், ரொம்ப பசிக்குது. வேற வந்துருச்சா, இன்னும் அதிகமா பசிக்குது. போய் நிறைய சாப்பிட போறேன். சஞ்சு கவின் அதான் எல்லாரும் போயிட்டாங்களா, இன்னும் நீங்க எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க? போங்க போய் வேலையை பாருங்க. நீங்க தேவையில்லாம எல்லாரும் காத்திக்கிட்டு தான் இருப்பாங்க, போங்க. சரிக்கா. சஞ்சு சாரிம்மா, நீ போய் உன் ரூம்ல போய் படி. அண்ணி நான் தான் சாரி சொல்லணும். என் மேல ஏதோ கோவமா? சிச்சா அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் தான் தப்பு. நீ போ சஞ்சு, பாத்துக்கலாம். நான் போறேன் அண்ணி. டேய் அப்புறமா சஞ்சு கிட்ட போய் இவளை பத்தி இல்லாதது போலதான் எடுத்து சொல்லி இவளை அவகிட்ட விரோதியா காட்டு, புரியுதா? இல்லன்னு வச்சுக்கேன், அவ இவளை நம்பி உன் பின்னாடி வராம போயிடுவா, பாத்துக்கா. புரியுதுக்கா, நானும் அதுதான் யோசிச்சேன். நான் பாத்துக்கிறேன்க்கா. சஞ்சு இனிமே அவளை நம்பவே மாட்டான், என்னை மட்டும்தான் நம்புவோம். அப்படி நான் அவளை நம்ப வைப்பேன்க்கா. வெரி குட். சரி நீ போ, இவகிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கேன், நீ போ. சரிக்கா. என்ன ராதா, கிருஷ்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன்னு நினைச்சேன், எதுவும் சொல்லாம அப்படியே ஆஃப் ஆயிட்டா? நானும் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா இப்போ நான் சொன்னா என்ன ராதா, கிருஷ்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன்னு நினைச்சேன், எதுவும் சொல்லாம அப்படியே ஆஃப் ஆயிட்டா? நானும் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா இப்போ நான் சொன்னா எதுவும் அவருக்கு புரிய போறது கிடையாது. அது மட்டும் இல்லாம அவர் உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருக்காரு. உங்க மேல மரியாதை வச்சிருக்காருன்னா உங்க தம்பியையும் எந்த அளவுக்கு மதிப்பாருன்னு எனக்கு தெரியும். நேற்று வந்துட்டு அந்த மதிப்பு மரியாதையை நான் உடைக்க விரும்பலக்கா. அதனால நான் பார்த்த எதையுமே அவர்கிட்ட சொல்லலாம். ஆனா ஒண்ணு, அதுக்காக இங்க நடக்கிற தப்ப அப்படியே பார்த்துக்கிட்டே மட்டும் இருப்பேன்னு நினைக்காதீங்க. தப்பு நடக்காம தடுக்கவும் செய்வேன். தப்பா? என்ன ராதா, நான் இத்தனை வருஷமா இந்த வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் எந்த தப்பா நடக்கலையே. நேற்று வந்து உனக்கு அதுக்குள்ள இந்த வீட்டில் எந்த தப்பெல்லாம் நடக்குதுன்னு உனக்கு தெரியுதா? நானும் இந்த வீட்டு மருமகதாம்மா, அதுவும் மூத்த மருமக. எனக்கு தெரியாம உனக்கு மட்டும் எப்படி தப்பு தெரியுது? ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்குமோ என்னமோ, ஆனா எனக்கு ஏதோ தோணுது இங்க என்னமோ தப்பு நடக்குதோ என்ன. அப்படி தப்பு தான் நடக்குதுன்னா நீ கிருஷ்கிட்ட சொல்லிருக்கலாமே. இவ்வளவு பேர் மத்தியில நடந்தது என்னன்னு நீ கிருஷ்கிட்ட சொல்லிருக்கலாமே. நீங்க சொல்றது சரிதான்க்கா. நான் அவர்கிட்ட இதுதான் நடந்ததுன்னு அவர்கிட்ட சொன்னா, இத்தனை வருஷமா இருக்கிறேன் உங்க தம்பி அவர் நம்புவாரா? நேத்து வந்து என்ன நம்புவாரா? இந்த இடத்துல நான் அவமானப்பட்டு நிக்கிற மாதிரி தானே இருக்கும். அதனாலதான் நான் எதுவும் சொல்லல. நான் மனசுக்குள்ள என்ன கணக்கு போட்டனோ அதை கரெக்டா சொல்லிட்டோம். நீ மட்டும் நடந்ததை சொல்லியிருந்தோம், இந்த நேரத்துக்கு உன்னை நான் அவமானப்படுத்திருப்பேன்டி. கிருஷ்ணன் அவமானப்படுத்திருப்பான். தப்பிச்சிட்டேன்.
நீ ரொம்ப புத்திசாலிதான். உன்னை ரோகிணி மாதிரி நான் லேசா இட போட்டுட்டேன். உன்னை எப்படி நான் உன் வழியிலே வந்து உன்னை ராதா உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். அதுதான் என் முதல் குறிக்கோணும். உன்னை உன் வழியிலே போய் தாண்டி உன்னை இங்க இருந்து அனுப்ப முடியும். அனுப்புற அது சரி, நடக்காதது நடந்த மாதிரி கற்பனை பண்ணி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க ராதா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போய் என் வேலையை பாக்குறேன். அக்கா ஒரு நிமிஷம். என்ன ராதா, என்ன ஏதாவது பேசுறதுக்கு இருக்கா என்ன? ஆமாக்கா, ஒரே ஒரு விஷயம் கேட்கணும், அதை மட்டும் கேட்டுறேன். என்ன சொல்லு. ஒன்றும் இல்லைக்கா, நேற்று ரோகிணியோட சாரியா நீங்கள் எனக்கு எடுத்து கொடுக்கலாம். அந்த சாரியை நீங்கள் எனக்கு கட்டி விடலாம். அது அது ராதா, அது வந்து நேற்று கிருஷ்ணன் அப்படி சொல்லிட்டேனே, உனக்கு என்ன கோவமா? நானே அப்புறம் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். கிருஷ்ணன் இந்த அளவுக்கு கோவப்பட்டு நான் பார்த்தது இல்லையா? திடீர்னு கிருஷ்ண கோவப்படுதோ, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. அதான் என்ன அறியாம என் வாயில போய் வந்துருச்சு. எனக்கு கிருஷ்ணன் கோவம் அப்படின்றது பார்த்தியா? நான் ஏதாவது சொல்லி அவன் என்ன ஏதாவது சொல்லிட்டானா அண்ணிங்கிற மரியாதை போயிடும் பார்த்தியா? அதனாலதான் நான் அப்படி சொல்லிட்டேம்மா. நீனும் அவனுக்கு ஒரு வகையில பொண்டாட்டி பார்த்தியா? பொண்டாட்டி மாதிரி, பொண்டாட்டின்னு இல்லை, பட் பொண்டாட்டி மாதிரி இல்லை. அதனாலதான் ராதா, இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்போ என் தம்பி பேர் எது பழிப்பட வந்தியோ? இப்படிப்பட்ட எண்ணெல்லாம் எனக்கு இல்லைக்கா. அப்புறம் உங்க தம்பி பேர்ல நான் பழிலாம் போடலை. என்ன நடந்ததோ அதை என் கண்ணால் நான் பார்த்ததை தான் சொல்ல வந்தேன். ஆனால் நான் சொன்னாலும் உங்க யாரும் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், அதனால தான் சொல்லலை. ராதா, என் மேலே எதுவும் கோவமாமா உனக்கு? சரி, என் மேலே கோவமானு கேட்குறேன் பார்த்தியா? நீ என் மேலே பயங்கர கோவத்தில் தான் இருப்பேன். நேற்று நான் வேற உங்களுக்கு அப்படி சொல்லிட்டேன், இன்னைக்கு வேற என் தம்பி வேற என்னமோ பண்ணிட்டான்னு நீ இல்லாத போல அவன் பேரில் பழி போட்டுட்டு இருக்கேன். என்னையும் என் தம்பியும் உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அக்கா. எனக்கு யார் மேலே எந்த கோவமும் கிடையாது. அதே போல யார் மேலே வீண் பழி போடணுன்ற எண்ணமும் எனக்கு கிடையாது. திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்லி நான் போராட விரும்பல. அவர் ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்காரு. நான் போறேன். வரோம் அவரு என்னமோ நிஜ புருஷன் மாதிரி பண்றாளே. அவன் என்னடா வாடி போடி சொல்றதும், இவன் என்னடா அவர் இவருன்னு சொல்றதும். அப்பப்பா, இதெல்லாம் பார்க்க வயிற்றுச்சலாம் வருது. இருடி, சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு உன்னை விரட்டுறேன். அக்கா, சொல்லு. இப்ப என்ன? இப்ப இங்க நடந்தது எதையும் அவர்கிட்ட சொல்லாததுக்கு காரணம் நான் பயந்துட்டேன்னு அர்த்தம் இல்லக்கா. என்ன சொல்றேன்? பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, புலி பதுங்கிறதே பாயறதுக்காக தானே. அது போலதான்க்கா நானும். இப்ப இங்க நடந்தது எதையும் நான் சொல்லலன்றதுனால தப்ப நடக்க விட்டுட்டேன்னு அர்த்தம் இல்ல, தப்ப நடக்காம நானே தடுப்பேன்னு அர்த்தம். எந்த தப்பும் இந்த வீட்டுல நடக்க விடாம கண்டிப்பா பாத்துப்பேன்க்கா. எதுவும் இல்லை நமது கையிலே, பெறுவதற்கு உலகம் உண்டு துணியும் வாடின்னு சொல்லிட்டு வந்தோம். இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஆஃபீஸ்க்கு போகலான்னு நினைச்சேன், இன்னைக்கு போக முடியுமான்னு தெரியலையா? சரி, ஆஃபீஸ் அப்புறம் பார்ப்போம், முதல்ல வீட்டை பார்ப்போம். என்ன நடந்திருக்கோம்? இதுக்காக இவ அங்கே அவ்வளோ கோவமா நின்றுட்டு இருந்தான். என்னமோ சொல்லி கத்திட்டு இருந்தானே. நம்ம போனதுக்கப்புறம் எதுவும் இல்லை, நான் தெரியாமல் கத்திட்டேன்னு சொல்கிறான். தெரியாமல் கத்துறானா இவன்? சேச்சா, இவன் அவ்வளோ சீக்கிரம் கோவப்படுறது கிடையாது. அங்கே என்னமோ நடந்திருக்கேன். ஆனால் ஏன் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான்? இதுக்கும் தயங்குறான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏதோ மனசுக்குள்ளே இருக்கு, ஆனால் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான், தயங்குறான். அப்படி அங்கே என்ன நடந்திருக்கோம்? அங்கே இருந்தது அண்ணி, கவின், சஞ்சு, இவங்க 3 பேர் தான். அப்போது இவங்க 3 பேர்லாம் யாரும் என்னமோ பண்ணியிருக்காங்க. அதுதான் இவன் சொல்ல மாட்டேங்கிறான். சரி, வரட்டும், வந்ததும் என்ன எதுன்னு கேட்டுருவோம். ஐயோ, இப்போ இவர் ஏதாவது கேட்பாரா நம்மளா? நான் வேற சும்மா இல்லாம பரபரன்னு கத்தி வச்சுட்டேன். கொஞ்சம் அமைதியாக கேட்டுக்கலாமோ? இப்போ இவர் என்ன கூப்பிட்டதே இதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கேயே அவர் கோபமாக கத்திட்டு வந்தாரே. இப்போ ரூம்குள்ளே வேற இருக்கும், கண்டிப்பாக கத்துவாரே. சரி, கத்தினாலும் பரவாயில்ல. இப்போ கேட்டால் நான் என்னன்னு சொல்கிறது? ஆமாம், இவர் கேட்டு நான் என்னன்னு சொல்கிறது? உங்கள் அண்ணியும் உங்கள் அண்ணியோட தம்பி இப்படி பண்ணுறாங்கன்னு நான் சொன்னேன், இவர் அதை நம்புவாரா? அவங்க அண்ணி மேலே ரொம்ப பெரிய மரியாதையாக வச்சுருக்காரு. நான் கண்டிப்பாக சொன்னேன் இவரை என்னதான் தப்பாக நினைப்பார், என்னை நம்பவும் மாட்டார். நான் இதை இவர்கிட்ட இல்லை, இவர்கிட்ட சொல்லக்கூடாது. அப்படி நான் ஏதாவது சொன்னேன்? வேண்டாம், நம்ம எதுவும் சொல்ல வேணும். அப்படி சொல்லணும் இருந்தால் அன்றைக்கி உங்கள் அண்ணி நம்மக்கிட்ட வந்து பேசினாங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி, அதையே சொல்லியிருக்கலாமே. அதையே சொல்லலை. இதை மட்டும் நான் சொல்லி என்ன பண்ண போகிறேன்?
இதை சொன்னாலும் சரி அதை சொன்னாலும் சரி இவர் கண்டிப்பாக நம்ப மாட்டார். அப்படியே நம்பினாலும் நம்மளால இவங்களுக்குள்ள விரிசல் வந்த மாதிரி ஆயிடும்ல. இன்னைக்கு இருந்தாலும் நான் இங்கேருந்து போக போகிறவதான். நான் வந்து இவங்க எல்லாரும் பிரித்து விட்டுட்டேன்ற பேர் வரக்கூடாதுல்ல. வேண்டாம், பார்ப்போம். இவர் ஏதாவது கேட்டா கண்டிப்பாக சமாளிப்போம். சமாளிச்சு தானே ஆகணும், வேற வழி இல்லைல்ல. இன்னும் என்ன பண்றோம்? இல்ல இவ வேணும் வராம இருக்கானா? வேணும்னு வராம இருக்கட்டும், அப்புறம் தானே இருக்கு இவளுக்கு. சரி, இதுக்கு மேலே இங்கே நின்று யோசிச்சுட்டு இருந்தோம் இதுக்கும் சேர்த்து திட்டுவாங்க. நம்ம சீக்கிரம் போயிடுவோம். போயிட்டு அதுக்கப்புறமா சமாளிப்போம். இதுக்கு மேலே இவ வரமாட்டான். நானே வரண்டி. நல்ல வேலை வந்துட்டேன். இல்லைன்னு வச்சுக்கோ, நானே வந்து உன்னை தூக்கிட்டு வந்திருக்கேன் பார்த்துக்கோ. எதுக்கு இப்படி சொல்லி சொல்லி மிரட்டிட்டு இருக்கீங்க? ஏய், மிரட்டுறானா? மிரட்டலாம் இல்லை, உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். எப்போ ஒன்று வர சொன்னேன், இவ்வளோ லேட்டாக வரும். என்ன வரலாமா வேணாம்னு யோசிச்சுட்டு வரையும். அத்தாடி, மனசுக்குள்ள நினைச்சது அப்படியே சொல்றாரு. இல்லைங்க, அது வந்து காஃபி போடுறதுக்கு. காஃபி போடுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சோம். ஏன் ஸ்ட்ரைட்டாக மாட்டிலேருந்து பால் கறந்து அதுக்கப்புறம் போய் காஃபி போட்டு கொண்டு வரையும். இல்லைங்க, அது வந்து பையனா இருக்கட்டும், வா உள்ள வா. இல்லைங்க, காஃபி கேட்டீங்களா? காஃபியை வாங்கிக்கோங்க. கீழே சந்தியா இருக்கா, நான் போய் சந்தியா கிட்ட பேசணும். இல்லைங்க. ஓய், சந்தியா கிட்டலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிக்கலாம். உள்ள வான்னு சொன்னேன். உள்ள வாடி. இல்லை இல்லை, சந்தியா பாவம் கீழே தனியாக இருப்பான். நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். அதனால இல்லைங்க, காஃபி மட்டும் வாங்கிக்கோங்க. நான் கீழே போகிறேன். சந்தியா சாப்பிட்டுட்டு இருக்கான், எங்க அம்மா பரிமாறிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். நீ பக்கத்துல வா. வான்னு. அதாங்க, என் ஃப்ரெண்ட் இல்லை, அவள் இப்படி தனியாக சாப்பிடுவான். அவளுக்கு கூச்ச சுபாவம் ஜாஸ்தி. அதான் நான் போகணும். நான் போய் கூட இருக்கணும்ல. காஃபி இங்கேயே வச்சுட்டு போகிறேன், எடுத்துக்கோங்க. யாருக்கா? சந்தியாவுக்கு கூச்ச சுபாவம். ஏய், ஏதோ சொல்லணும்னா சொல்லிட்டு இருந்தோம். ஆமாம் போல, காஃபியை கீழே வச்சோம். இங்கே நடக்கிறதே வேற. ஒழுங்கு காஃபி எடுத்துக்கிட்டேன். என் பக்கத்தில் வா. வாடின்னு சொன்னேன். இல்லை, நான் காஃபி இங்கேயே வச்சுட்டு போகிறேன். நான் கீழே போகணும், சந்தியா கிட்ட பேசணும். அதனால் காஃபி இங்கேயே வைக்கிறேன். போல, நான் இப்படி வாயில சொல்லிட்டு இருந்தாலும் நீ கேட்க மாட்டேன். இருடி, நீ வரலன்னா நான் வரேன். இங்கே பாருங்க, நீங்கள் ரொம்ப ஓவராக மிரட்டுறீங்க. இப்படி தான் மிரட்டுவேன் திட்டுவேன்னு சொல்லி என்ன கல்யாணம் பண்ணணும். ஆனால் நீங்கள் என்ன இப்போ அதுதான் அதிகமாக பண்ணிட்டு இருக்கீங்க. நீ நடந்துக்கிறத பொறுத்து. நீ ஒழுங்கா நடந்துக்கிட்டா நான் ஏன் இப்படி பேச போகிறேன்? இவ்வளோ நேரமா உன்னை வா வான்னு கூப்பிட்றேன். நீ வந்த நான் போனோன்னு இங்கே நின்றுட்டு இருக்கேன். சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டேன்னா இப்போ பக்கத்தில் வா. பக்கத்தில் வாடி. அது காஃபி இல்லைங்க, நான் கீழே போகிறேங்க. சந்தியா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறோம். ஏண்டி, நான் ஒரு விஷயத்தை பற்றி தான் கேட்க வரேன்னு உனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இதை இவன் கேட்டக்கூடாது, அதுக்கு நம்ம பதில் சொல்லிடக்கூடாதுன்னு இங்கேருந்து நழுவணும்னு பார்க்குறேன். நான் கூட உன்னை என்னமோ நினச்சேன். ஆனால் செம புத்திசாலியாக இருக்கேடி. நீ புத்திசாலினா நான் முட்டாளா? நானும் உனக்கு மேலே காட்டணும்னா பக்கத்தில் வர மாட்டேன், அப்படி தானே? இப்போ பாரு, தன்னால என் பக்கத்தில் வருவேன். அத்தாடி, இவர் என்ன இப்படி மிரட்டுறாரு? செம கோவமாக இருக்காரு. இந்த கோவத்துலையும் அங்கே என்ன நடந்ததுன்னு கண்டிப்பாக என் வாயிலேருந்து வாங்கிடுவாரு. இங்கே இருக்கவே கூடாது ராதா. காஃபி இங்கே வச்சுட்டு ஓடிடு, அதான் கரெக்டு. இப்படி இப்படி ஓட போகிறேன். ஓய், ஒரு அடி ஒன்று எடுத்து வைக்க விட்டாதானடி. இந்த கிருஷ்ணை பற்றி உனக்கு இன்னும் முழுசாக தெரியல. இப்போ தெரியும் போறடி. இல்லை, இவர் கோவமாக இருக்காரு. இப்போ நம்ம மட்டும் இங்கே இருந்தோம், கண்டிப்பாக நம்ம வாயிலேருந்து விஷயத்தை பிடிங்கிறாரு. அதுக்கு நம்ம வழி விடக்கூடாது. ஓடிடு ராதா, நீ என்னோட வினீன ராதா, ஓடிடு ஜூட். என்னங்க பண்ணுறீங்க? கையை விடுங்க, விடுங்க கைங்க. என்ன 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 சொன்ன? விடவா? ஏண்டி, அதுக்கு நான் கூப்பிடும்போதே வந்திருக்கணும்ல. நான் கூப்பிட வராமல் நின்றுட்டேன். இப்போ விடு நான் சொல்கிறேன். ஆனால் மேடம் ஓடுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஓடல எங்க இப்போ ஓடு பார்க்கலாம். எங்கேருந்து ஓடுறது? அதை கையை இவ்வளோ இறுக்கமாக பிடிச்சி வச்சிருக்கீங்களா? நான் ஓடணும், கீழே விழுந்து தான் வரணும். நான் முன்னாடியே கிட்ட போயிருக்கணுமா? தப்பு பண்ணிட்டேனா? அப்போ போயிருந்தா கூட ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு வந்திருக்கலாம் போல இருக்கும். இப்போ ரொம்ப கோவமாக இருக்காரோ? என்ன ஓட போகிற முடிவு எடுத்தேன்? காஃபி கப்போட ஓடலான்னு முடிவு எடுத்துட்டேன், அப்படிதானே? சரி ஓடு. ஓடுறீ? எப்படி ஓட முடியும்? அதை கையை இவ்வளோ இறுக்கமாக பிடிச்சிருக்கீங்களா? கை வலிக்குது, விடுங்க. அது ஏய், கை ரொம்ப வலிக்குதான். அப்பாடா, இப்போதான் சாஃப்டாக கேட்குறாரு. அம்மா கை வலிக்குதுன்னு சொல்லிட்டா இவரை விட்டுருவாரு. அப்போ ஓடிடலாம்ல. ஏய், கேட்குறான்ல, கை ரொம்ப வலிக்குதான். ஆமாம்மா, அது நீங்கள் ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிருக்கீங்களா? அதான்
எனக்கு ரொம்ப வலிக்குது. நீங்க விட்டீங்கன்னா வலி போயிடும். சாரி, நீ ஓடணும் முடிவெடுத்தாலும் அதனால தான் பிடிக்காம மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொன்ன? விட்டுட்டா வலி போயிடும் அப்படிதானே? இதோ இப்போ விட்டுறேன். அப்பாடா. விட்டுருங்க. என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம் ஆடி ஆடி பாடி வந்து அலையோரே குருவி கிச்சு கிச்சு பேசுதையா மனச கொஞ்சம் குருவி பிஞ்சு பிஞ்சு வீர கொஞ்சுதடி கொஞ்சி கொஞ்சி வந்து கெஞ்சுதடி ஆனே மருதாணி பூசவா நீ என் அருகில் வந்த நிலைய நானும் மனதில் சென்று ஒலிய நீ என் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பாயா பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலர் வாழ்க ஈடி ஈடிக்க மத்தளங்கள் சத்தமிட ராசாத்தி ராசா தொடுத்த மாலதான் இந்த ராசாத்தி தோளில் மூடிச்ச மாலதான் சின்ன சின்ன ஆசை என்ன தொட்டு பேச கன்னி மனம் பூச அங்க காதல் வாசம் வீச இது காமன் போட்ட பூஜை ஆசை மட்டும் இல்லாத உண்மைய எண்ணி பாரடா இதை இல்லாட்டி அது நான் கையை விட்டு நீ ஓடிடலன்னு தெரியும். அதான் நீ வேறு கை வலிக்குதுன்னு சொன்னியா? சரி கையை பிடிச்சி இருக்கலாமேன்னு நினச்சேன். அது இப்படி சாரி சாரிடி. சரி, நான் போறேன். சந்தியா ரொம்ப நேரம் வெயிட் பண்றான். ஓய் என்ன நீ போகக்கூடாதுன்னா கையை பிடிச்சி இழுத்ததேன். அது கொஞ்சம் ஏடக்கூடமா ஆயிடுச்சு. மறுபடியும் போகிறேன்றா மறுபடியும் கை பிடிச்சிருக்கோம். மறுபடியுமா? இல்ல இல்ல, வேணாம் வேணாம். வேணாண்ணா ஒழுங்கா இங்கிடும். நான் கேட்குற கேள்விக்கு பதில சொன்னேன். அது நீங்க காஃபி கொண்டுடுச்சு, அது மட்டும் போய் எடுத்துட்டு வந்துட்டோமா? அவ்வளோ. ஏய் எனக்கு காஃபிலாம் ஒன்றும் வேண்டாம். ஒன்று ரூமுக்கு வர வைக்க தான் காஃபி கேட்டேன். காஃபி தானே, அது கொட்டினா கூட்டிட்டோம். அது விட நீ சொல்லு, அங்கே என்ன நடந்தது? எதுக்காக நீ கோவப்பட்டா? என்ன ஆச்சு? அது அதான் அப்படி சொன்னீங்க. அங்கே எதுவும் நடக்கும். நான் தான் தவறுதலாக கத்திட்டேன். அதுக்கு தான் மன்னிப்பு கேட்டுட்டேனே. அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டேன். சொல்லு, என்ன நடந்தது? யார் என்ன பண்ணது? நீங்க அதான் சொல்கிறேனுங்க. என்னடி நடந்ததுங்க? இல்லைங்க, அது வந்து அண்ணி ஏதாவது சொன்னாங்களோ? இல்லை கவின் ஏதாவது ஒன்று பேசினானா? எதுவாக இருந்தாலும் சொல்லு. இங்கே பாரு, நம்ம ஏதாவது சொன்னி அதனால இந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துடும், பயப்படாத. இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன். என்ன நடந்தது மட்டும் சொன்னேன். அண்ணியா இல்லை கவினா, ஏன் சஞ்சுவா, யார் என்ன பண்ணாங்கன்னு என்கிட்ட சொன்னேன். நான் பார்த்துக்கிறேன். ஐயோ இல்லைங்க, சஞ்சலாம் எதுவும் பண்ணலைங்க. அப்போ அண்ணியா இல்லை கவினா தான். இவங்க ரெண்டு பேர்லாம் யார் ஒன்று என்ன சொன்னாங்க அது சொல்லு. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேனுங்க. எதுக்குமே அந்த விஷயத்த பெருசாக்கிட்டேன். விடுங்க, நான் தான் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேனே. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொன்னேன். அண்ணி என்ன சொன்னாங்க? இல்லை கவின் என்ன சொன்னான்? என்னடி நடந்தது? ஏய் நீ என்ன நம்பி இங்கே வந்திருக்க. உனக்கு எதனா ஒன்றுனா நான் தான் பார்க்கணும், நான் தான் கேட்கணும். சொல்லுமா, என்னாச்சா? அங்கே எதுவும் நடக்கலங்க. ஒரு சின்ன விஷயம், அதை நான் தப்பாக பார்த்துட்டேன்னா அதான் அதுக்கப்புறம் நானே போய் கேட்டுட்டேன். அவங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டாங்களா? அப்போ நான் பார்த்ததுன்னு தப்பேன். அதான் அதனால தான் சொல்கிறேன், அங்கே எதுவும் நடக்கலங்க. எப்படி இவ்வளோ தூரம் கேட்குறான், வாயிலேருந்து வார்த்தையும் வர மாட்டேங்குதா? எவ்வளோ நெஞ்செழுத்துக்காரடி நீ? இங்கே பார், உன் பார்வையிலே தெரியுது அங்கே என்னமோ நடந்திருக்கேன். அதை நீ கேட்டிருக்கேன், அதுக்கும் வேற என்னமோ நடந்திருக்கு. சொல்லுன்னு சொன்னேன். என்னடி நடந்தது? எது வந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட சொன்னேன். சரி உனக்கு என்ன, நான் போய் கேட்கக்கூடாது அவ்வளோதானே? நான் கேட்கவும் மாட்டேன். ஆனால் என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொன்னேன். சொல்லுடி. ராதா, சந்தியா கிளம்பலாமா? கொஞ்சம் கீழே வரியா? சந்தியா கிளம்பலாமா? நான் கீழே போய் அவளை வழி அனுப்பி வச்சுட்டு அப்புறமா வரேங்க. வந்து நான் சொல்கிறேன், நான் போகிறேன். ஓய் ஓய் உன்னை தாண்டி இப்போ நிற்கிறியா இல்லை மறுபடியும்? மறுபடியுமா?
சிக்கனா தானே நீ எப்படி சிக்கம் பாரு. சந்தியா இந்த வரேன்டி. அவ்வளோ உன்னை பாவம் பார்த்து பொறுமையாக டீல் பண்ணோம். என்கிட்ட இருந்தால் நான் வரான். இதுக்கப்புறம் உன்னை பொறுமையாக டீல் பண்ணக்கூடாது. இருடி என்னடி எங்க இப்போ போ பார்க்கலாம். ஓடி ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது ஓ மைனா மைனா குறும்புகள் தொடருது அரும்புகள் மலருது ஓ மைனா மைனா தளிரிது மலரிது தானா இது ஒரு தொடர்கதை தானா மனமிழை இது இரு கிளி தழுவது ஓ மைனா மைனா ஒரு காதல் கடிதம் எழுப்போடும் உன்னை காணும் சபதம் வரக்கூடும். நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும் நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும் கண்ணே என் கண்பட்ட காயம் கை வைக்க தானாக ஆறும். கிடையாட்டு கோமியும் கூட ஒரு வாரம் ஆசை வரும் கிறுக்கேற்று ஆப்பள சொல்லும் மறுநாளே மாறிவிடும் நான் பொம்பல கிறுக்கல வல்ல என் புத்தியில் வேறொன்னும் இல்ல. நான் உடம்புக்கு பிறந்தவன் புள்ள சொன்ன ஒரு சொல்லு மாறுவதில்லை. நீ வெறுவாயம் இல்லாத விளையாட்டுல ராதா ராதா என்னமா பண்ற? சந்தியா காத்துட்டு இருக்காமா? என்ன வேணும்? என்ன போறேன்? அம்மா கூப்பிட்டதுனால விடுறேன். இல்லைன்னு வச்சுக்கேன் உன்ன நீ சொல்லாம நான் விட மாட்டேன்டி. உன் வாயிலேருந்து அந்த விஷயம் வரணும். அங்கே என்ன நடந்தது நீயே சொல்லணும். சொல்ல வைக்கலாம். சரி இப்போ போ. அப்புறம் சாரி, எனக்கு வேறு வழி தெரியல. உங்ககிட்ட இந்த விஷயத்தை வாங்க தான் இப்படி பிடிச்சிட்டேன். சாரி, தப்பா எடுத்துக்காத. பண்றதெல்லாம் பண்ணிட்டு தப்பா எடுத்துக்காதவா? ஓய் என்னடி உங்கள் அம்மா நினைப்பேன். ஒன்றும் வலிக்குது, கையெடுங்க. சாரி. அப்பாடா எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. 3 நாள் ஜாலியாக யாரோட தொல்லையும் இல்லாமல் கிஷோரோட ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன். கிஷோர் நான் ரெடி ஆகிட்டேன். நீ ரெடி ஆகிட்டியா? அது சரி, இந்த பிளானை போட்டு கொடுத்தது நீ தானே. ரெடி ஆகாமல் இருப்பியா என்ன? கரும்பு தின்ன கூலியா? அதை நீ ரெடியா? என்ன ஃபோன் அடிக்கணும்? ஒருவேளை கிஷோரா இருக்குமா? ஃபோன் பண்ணாதுன்னு சொன்னேன். நானே வெளியில் வந்துட்டு கால் பண்ணுறேன்னா அதுக்குள்ள எனக்கு கால் பண்ணுறான்னு தெரியலையே. சரி பார்ப்போம். கிஷோர் தான் பண்ணாதுன்னு அத்தனை தடவை சொல்லிட்டு வந்தேன். பண்ணியிருக்காங்க பார். ஹலோ சொல்லு கிஷோர், எதுக்கு கால் பண்ண? நான் கால் பண்ணாதுன்னு சொன்னேன். நீ தேஜு என்ன ஃபோன் எடுத்ததும் எடுக்காததும் இவ்வளோ டென்ஷன்? ஓகே நீ கால் பண்ணாதான் சொன்னேன். இருந்தாலும் எனக்கு இருப்பு கொள்ளலாம், அதான் கால் பண்ணேன். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் ஒரு ஹாஃப் அன் வெயிட் பண்ண நான் கண்டிப்பாக வந்துடுவேன். நானும் ரெடி ஆகிட்டேன். இந்த மம்மி கிட்ட கேஷ் வாங்கணும்ல, கேஷ் வேணும்ல. அதுக்காக தான் கால் பண்ணேன். 10,000 பத்தாவது போல இருக்கேன். ரூம் ரெண்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால இன்னும் ஒரு 10K உங்கள் அம்மா கேட்டு எக்ஸ்ட்ரா 20 வாங்கிட்டு வா. கண்டிப்பாக 20,000 வாங்கிட்டு வந்துடுறேன். 20,000 கிஷோர் என்ன விளையாடுறீங்களா? இந்த 10,000க்கு அம்மா எவ்வளோ கேள்வி கேட்டாங்க தெரியுமா? இன்னும் எக்ஸ்ட்ரா 10Kனா சான்ஸ் இல்லை. மம்மி என்னை கண்டிப்பாக திட்டுவாங்க. அப்புறம் டவுட் வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளால் வெளியிலே போக முடியாது. நீங்கள் வேணா அரேஞ்ச் பண்ணுங்க. என்னால் 10K தான் அரேஞ்ச் பண்ண முடியும். டார்லிங் என்ன ஒரு 10K எக்ஸ்ட்ரா உன்னால் அரேஞ்ச் பண்ண முடியாதா? உன்னை ஒரு லக்ஸரியான ரூமுக்கு கூட்டிகிட்டு போகலாமே பார்த்தேன். நீ என்னடானா இங்கே பாரு, என்கிட்ட இருந்து கேஷ் எல்லாமே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். நமக்கு நிறைய செலவு இருக்கலாம், அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட செலவு பண்ணி எதுவுமே இல்லை. அதனால உங்ககிட்ட சொல்கிறேனே. என்ன செலவு பண்ணிட்டியா? என்ன செலவு இருக்குன்னு செலவு பண்ணுறதுக்கா? பைக்குக்கு பெட்ரோல் போடணும், அதுவும் நேற்று நானே ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது தவிர வேறு என்ன இருக்கா? நம்ம ஒன்றும் லாங் எங்கேயும் போக போகிறது கிடையாது. இங்கே இருக்கா ஈஸியாக தான் போகிறோம். ஆனால் நான் தான் மம்மிக்கிட்ட வேறு என்னென்னமோ போய் சொல்லிட்டு வரேன். ஈஸியாக இருக்கிற ரூமுக்கு 10K போதாதான்? அது மட்டும் இல்லை, நீ என்ன செலவு பண்ண? தேஜு என்ன என் மேலே உனக்கு டவுட் அதானே? நீ கொடுத்த பைசாவெல்லாம் நான் என்னமோ பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி டவுட் வரதானே செய்யும். ஏன்னா நான் இப்போ உங்ககிட்ட பைசா வாங்கிட்டு இருக்கேன். சரி எங்கள் டேடி பற்றி உனக்கு நிறைய சொல்லிட்டேன். சொல்லியும் உனக்கு புரியலண்ணா. நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. இவ்வளோ பெரிய கோடிஷன் உங்கள் பையன் எனக்கு தெரியும்ல. ஆனால் எங்கள் அப்பா எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக உனக்கு சொல்லியிருக்காங்க. அதனால தான் என்னால் எங்கள் டேடி கிட்ட 1 ரூபா கூட வாங்க முடியல. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் ஆள போகிறது யாரு? நீயும் நானும் மட்டும் தானே. என் அப்பாவுக்கு நான் ஒரே பிள்ளைமா. இந்த மொத்த சொத்துக்கும் நான் தான் அதிபதி. அப்போது எனக்கு ஒய்ஃபாக வரப்போற நீ தானே இவ்வளோ சொத்தையும் அனுபவிக்க போகிறேன். நீ இதை எடுத்துகிட்டு வர வேணாம். அந்த 10K கூட நீ வாங்கிட்டு வர வேணாம். நான் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வட்டிக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்து நான் வாங்கிட்டு வரேன். ஐயோ இவன் என்ன திடீர்னு கோச்சிக்கிறான்? நான் என்ன லவ் பண்ணதுக்கு ரீசனும் இவன் பெரிய கோடிஷன்ன்றது காரணத்துக்காக தான். தினமும் ஒரு காரில் வரான்.
அது ஒரு நாள் ஒரு மாடலில் வரும். இவனை நம்ம விட்டுக்கூடாது. கண்டிப்பாக இவனை நம்ம விட்டுவே கூடாது. இப்போ என்ன 10,000 எக்ஸ்ட்ரா கேட்குறான். ஏதாவது பண்ணுவோம். நான் ரிங் போட்டிருக்கலாம். கரெக்ட், இந்த ரிங்கை வச்சிட வேண்டியதான். கிஷோர் இல்லைங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா திடீர்னு கேட்டதும் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியுங்களா? அதனால தான் யோசித்தேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் மேலே எனக்கு டவுட் எல்லாம் கிடையாது. நானும் அந்த 10K அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஏதாவது பண்ணுறேன். ஐயோ ஷோ தேஜு. யா ஷோ, கண்டிப்பாக 20K எடுத்துகிட்டு வரேன். இல்லை தேஜு, உங்கள் மம்மி தரமாட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்போ கேட்டால் உங்கள் மம்மி தருவாங்களோ? இப்போவும் தர மாட்டாங்க தான். நான் கேட்டால் கண்டிப்பாக டவுட் வரும். இல்லை மம்மி 10K தருவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் நான் ரிங் போட்டிருக்கேன். அந்த ரிங்கை போகிற விலையில் வச்சுக்கோ. அதுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்து எடுத்துப்போம். ஓ நைஸ், செம தேஜு. இப்படிதான் யோசிக்கணும். என்ன இந்த சின்ன ரிங்கு போதேன்னு ஃபீல்லாம் பண்ணாதான். ஆஃப்டர் மேரேஜ் உன்னை தங்க தலையை நான் குளிக்க வைக்கிறேன். ஓகே சரிங்க கிஷோர், நீ கண்டிப்பாக தங்க தலை என்ன வயிற தலையை குளிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஓகே கிஷோர், ஒரு 20 மினிட்ஸ் வந்துடுறேன். மம்மி வந்துடுவாங்க. நான் சொல்லிட்டு கிளம்பிட்டு வந்துடுறேன். ஓகே தேஜு. வா, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, நான் ரூமில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நீ வந்தால் மட்டும் போதும். 3 days நம்ம ரூமுக்குள்ளேயும் இருப்போம். சரியா கிஷோர், நான் சொன்ன கண்டிஷன்ஸ்லாம் ஞாபகம் இருக்கலாம். லிமிட்டை க்ராஸ் பண்ணக்கூடாது. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும்னா இந்த பிளானுக்கே ஓகே சொல்லியிருக்கேன். மற்றபடி லிமிட்டெல்லாம் க்ராஸ் பண்ணக்கூடாது. ஓகே ஐயோ, கிளம்புற நேரத்துக்கு வந்து நிற்கிறானே. இந்த குட்டி சத்தம் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல. சரி, ஏதாவது பண்ணி சமாளிப்போம். தேஜு, லிமிட்டெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இந்த லிமிட்டில் இருக்கணும்னு எனக்கு தெரியும். நீ சீக்கிரம் வா, சீக்கிரம் வந்துடுறேன்னா. ஓகே வந்துடுறேன்டி கிருஷ்ணன், நான் வந்துடுறேன். ஐயோ பஸ் எல்லாம் ரெடியாக இருக்கா? உடனே வந்துடுறேன். சரி வச்சுறேன், வந்துடுறேன். என்னாச்சு? ஓ, பக்கத்தில் யாரும் வந்துட்டாங்களோ? சரி தேஜு, சீக்கிரம் வா. நம்ம எப்பவும் மீட் பண்ணுவோம்ல, அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறேன்னா. ஓகே உடனே வந்துடுறேன்டி. வை வந்துடுறேன். எதுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கா? என்ன நீ டூருன்னு சொல்றியா? என்னால் இப்போ கூட நம்ப முடியல. இப்போ கூட என் ஃப்ரெண்டோட அக்காவுக்கு கூட கால் பண்ணி கேட்டேன். அவங்க எந்த டூரை அரேஞ்ச் பண்ணலன்னு சொல்றாங்க. ஆனால் நீ ஏதோ டூர் இருக்குன்னு சொல்ற. உன் ஃப்ரெண்டோட அக்கா எந்த டிபார்ட்மெண்ட்? ஈசி டிபார்ட்மெண்ட். நான் ஈசி டிபார்ட்மெண்ட்டா? உனக்கு தெரியும்ல நான் எதுன்னு. இது எங்கள் டிபார்ட்மெண்ட் மட்டும் அரேஞ்ச் பண்ண டூர். சும்மா நான் என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கானா? நகரு எனக்கு டைம் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் மாமா. இன்னும் சந்தேகமாவே இருக்கேன். அப்படியே இவ டிபார்ட்மெண்ட் கூட டூர் அரேஞ்ச் பண்ணாலும் 10,000 கேட்பாங்க. இது ரொம்ப அதிகமா இருக்கு. அக்கா என்னமா பண்றாளோ? அப்படிதான் எனக்கு தோணுது. இந்த அம்மா கேள்வி கேட்கவே மாட்டேங்குதே. அக்கா, என்னால இப்ப கூட நம்ப முடியல. நீ உண்மையாவே டூருக்கு தான் போறியா? உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நான் உண்மையாவே டூருக்கு தான் போறேன். இங்க பாரு, சும்மா போய் என் டிபார்ட்மெண்ட் பக்கம் நின்னுட்டேன். நீங்க எல்லாம் டூருக்கு போறீங்களா இல்லையான்னு போய் கேட்டுட்டு இருக்காங்க. என் டிபார்ட்மெண்ட் பக்கம் வந்தா என் கிளாஸ் பாய்ஸ் எல்லாம் உனக்கு என்ன பண்ணான்னு உனக்கு தெரியும்ல. அதனால அந்த டிபார்ட்மெண்ட் பக்கம் மட்டும் போயிடாத, சரியா? டிபார்ட்மெண்ட் பக்கம் நான் வரவே மாட்டேன். அந்த அண்ணனுவெல்லாம் மோசம். சீ, எப்படி பாக்குறாங்க? அந்த பக்கம் நான் வரவே மாட்டேன். அதான் செஞ்சு நானும் சொல்றேன். டிபார்ட்மெண்ட் பக்கம் மட்டும் போயிடாதே. எனக்கு என் தங்கச்சி ரொம்ப முக்கியம்ல. அவனுக்கு ரொம்ப பேட் பாய்ஸ். அதனால நீ அந்த பக்கம் போகாதே. சரிக்கா, நான் போனேன். ஆனா நீ சொல்லு, நீ உண்மையிலே டூருக்கா போறேன்? நான் டூருக்கு தான் போறேன். 3 days தான். 3 days ரிட்டர்ன் வந்துடும். 3 days ரிட்டர்ன் வரும்போது உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு. அக்கா நிறைய வாங்கிட்டு வரேன். உனக்கு சாப்பிட்றதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு. உனக்கு தான் சாப்பிட்றதுக்கு வாங்கி ரொம்ப பிடிக்கும்ல, நான் வாங்கிட்டு வரேன். அப்படியா? எனக்கு சாப்பிட்றப்ப நிறைய வாங்கிட்டு வரியா? ஆமா சிந்து, உனக்கு இல்லாததா என்னென்ன வேணும்னு கேளு, நிறைய வாங்கிட்டு வரேன். சரிக்கா, அப்ப சிப்ஸ், முறுக்கு, பப்ஸ், கேக்கு, ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். முறுக்கு, கேக், ஐஸ்கிரீம் தானே எல்லாம் வாங்கிட்டு வரேன். உனக்கு இல்லாததா? ஆனா மறுபடியும் நீ அம்மா கிட்ட போய் நின்னுட்டு அக்கா டூருக்கு தான் போயிருக்கலான்னு இதையே சொல்லிட்டு இருக்க கூடாது. நீ இதை சொல்ல மாட்டேன்னா சொல்லு, அப்பதான் நான் வாங்கிட்டு வருவேன். நீ இதெல்லாம் வாங்கிட்டு வருவ அப்படின்னா நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். என் நல்ல தங்கச்சி, என் சொல்ல தங்கச்சி இப்படிதான் இருக்கணும், சரியா? நான் உனக்கு நிறைய வாங்கிட்டு வரேன். இங்க வந்து உனக்கு நிறைய வாங்கி தரேன், சரியா? சரிக்கா, அப்ப ஓகே. நீ சீக்கிரமா டூருக்கு போயிட்டோம். அப்பா இவ்வளவு சமாளிச்சாச்சு. சரி சிந்து, அக்கா கிளம்புறேன்னு இன்னும் அம்மா வேலை கிளம்பி. அம்மா கொஞ்சம் சீக்கிரமா, எனக்கு டைம் ஆகுது. அதனால எனக்கு சந்தேகமாவே இருக்கேன். இது இப்படியெல்லாம் பேசவும் மாட்டான். அக்கா இப்போ என்னடி உனக்கு? இவக்கிட்ட ஏதாவது கேட்டா எனக்கு தின்றதுக்கு வாங்கிட்டு வர மாட்டான். இல்லக்கா, தின்னத்துக்கு இன்னும் நிறைய வாங்கிடுமான்னு சொன்னேன். அவ்வளவுதானே, நிறைய வாங்கிட்டு வந்து கொட்டுறேன். போதுமா? அம்மா சீக்கிரமா, நேரம் ஆகுது. வந்துட்டேன் நீ. அம்மா அம்மான்னு நோயன்னு கத்திக்கிட்டேன். காசு கேட்டல, ரெடி பண்ணி எடுத்துட்டு வர வேணாமா? ஆமாம்மா, ரெடி பண்ணிக்கேம்மா. காசு கிடைச்சா கொடுமா. அப்படி எப்படின்னு அக்கம் பக்கத்துல எல்லாம் புரட்டி பரட்டி வாங்கி வச்சிருக்கேன். இங்க பாரு, என்கிட்ட 8,000 தான் ரெடி ஆச்சு. இப்போதைக்கு இந்த 8,000 மட்டும் வச்சுக்கோ. 2,000 அப்புறமா தரேன்னு சொன்னேன். என்ன விளையாடுறியா? நான் ஆல்ரெடி 10,000 கிட்டேன். இப்போ டூர்லேருந்து ஃபோன் பண்ணி இன்னும் 2,000 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. நீ என்னால் நான் கேட்ட அமௌண்ட்லேருந்து 2,000 கம்மி பண்ணி தரேன்.
எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னும் 4 ரூபாவது போட்டேன், எனக்கு ஒரு 12,000 ரூபாவது தாமா. என்னது 12,000மா? ஏய் இங்க பாரு, காசு அதிகமா போகிற மாதிரி இருந்தா நீ இந்த டூருக்கே போக வேணாம், நிறுத்து போ. டூராமா டூர், பெரிய இந்த டூரு எவ்வளவு ரூபா? அதெல்லாம் நீ ஒன்றும் டூருக்கே போக வேணாம். நான் வாங்கின 8,000 ரூபாய் இந்த மாசம் கை செலவுக்காவது ஆகும். வாயை முடிட்டு போய் உள்ள போய் படு போ. ஐயோம்மா என்னம்மா இப்படி சொல்கிறேன்? நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேம்மா. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே பஸ்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. இன்னும் பஸ் எடுக்காம இருக்காங்க. நான் போனால் தான் பஸ் எடுப்பாங்க. குடுமா இப்போ என்னடி என்கிட்ட காசு கிடைக்காம நான் இந்த காசை பிச்சு எடுத்துட்டு வரேன். நீ என்னன்னா இன்னும் 4,000 ரூபாய் வேணும், 5,000 ரூபாய் வேணுன்ற காசு இந்த மரத்துல வர இது போய் பிடிங்க எடுத்து வந்து தரத்துக்கு. அம்மா டூருக்கு போறேம்மா, போகிற இடத்துல என் கையில இருந்து காசு வந்தால் நம்ம நான் செலவு பண்ண முடியும். என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செலவு பண்ணும்போது நான் என்ன வாயை பார்த்துட்டு இருக்க முடியுமா? அவங்களாம் என்னென்னமோ வாங்குவாங்கம்மா. எனக்கு அந்த ஆசை இருக்கும்ல. நீ சொல்றதெல்லாம் சரிதான். அந்த ராதா கழுதை இங்கே இருந்தா அவளை வச்சு வேலையில் அட்வான்ஸும் இல்லை சுந்தரி அக்கா வீட்டில் ஏதாவது பணமும் வாங்கிட்டா சொல்லியிருக்கலாம். அவளை வச்சு அதையும் அடைச்சிடுவேன். இப்போ வாங்க மட்டும் தான் முடியும், நம்மளால அடைக்க முடியுமா? அதுவும் இந்த மாதம் மட்டும் தான் வாங்க முடியும். அடுத்த மாதம் போய் நின்னா தரக்கூட மாட்டானுங்க. ஏன்னா ஆல்ரெடி வாங்கினது திருப்பி கொடுக்காமல இருப்போம். இங்கே பாரடி, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இந்த ராதா போனதுலேருந்து எனக்கு என்னமோ கையே உடஞ்ச மாதிரி இருக்கு. 10 ரூபாய் கையில் வரல. இங்கே பார் தேஜா, இப்போதைக்கு 8,000 தான் இருக்கு. இதை வச்சு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணு. என்னால் இவ்வளோதான் முடியும். அம்மா என்னம்மா நேற்று வர அப்பா கிட்ட அவ்வளோ பந்தவா பேசணும். அவள் போனதுலேருந்து நம்ம நல்ல நேரம் வந்துச்சு பார்த்தீங்களா பாயிண்ட். நீ என்னடா இப்போ அவள் போனதுலேருந்து நமக்கு என்னமோ ரொம்ப கஷ்டகாலம் வந்துட்ட மாதிரி சொல்கிறம்மா. என்னம்மா உண்மையாவே கஷ்டகாலம் வந்துருச்சா? அவனுக்கு என்ன தெரியலையா? ராதா இருந்த வரைக்கும் நம்ம நல்லா ஜாலியாக இருந்தோம். ராதா போனதுலேருந்து சோறு கூட ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை. எனக்கு ரொம்ப பசிக்குது தெரியுமா? நான் ஏதாவது கேட்டா ராதா உடனே செஞ்சு தருவான். இப்போ ராதா இல்லை, அம்மாவும் செஞ்சு தர மாட்டேங்குது, நீயும் செஞ்சு தர மாட்டேங்கிற. சோறும் ஒழுங்காக சாப்பிட்டுலாம். அம்மா பாவம் தினமும் பழையது தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ராதா இருந்த வரைக்கும் உண்மையாவே நம்ம நல்லா தான் இருந்தோம்லக்கா. ராதா போய் மொத்தமே 2-3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே நம்ம வயிறு காயுது, கை காயுது. அப்போ உண்மையாவே ராதா போனதுக்கு அப்புறம் நமக்கு நல்ல நேரம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாய் மூடு. என்ன நல்ல நேரம் போயிடுச்சு? அதெல்லாம் இப்ப நமக்கு நல்ல நேரம் தான். அதுக்குள்ள நல்ல நேரம் போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா அக்கா, உண்மையாவே நமக்கு நல்ல காலம் போயிடுச்சு. ராதா நம்ம வீட்டை விட்டு வெளியில போனதும் நம்ம வீட்டுல அந்த நல்ல காலம் வெளியில போயிடுச்சு ராதா கூடவே. எனக்கு என்னமோ மறுபடியும் ராதா நம்ம வீட்டுக்கு வந்தாதான் நம்ம மறுபடியும் நல்லா இருக்கும்னு தோணுது. பாத்தியா, அம்மா போய் அக்கம் பக்கத்து வீட்டுல காசு கேட்டு வாங்கிட்டு வர நிலைமை ஆயிடுச்சு. இதுவே ராதா நம்ம வீட்டுல இருந்தா அவகிட்ட சொன்னா போதும், நைட்டு வரும்போது அட்வான்ஸ் பணத்தோட வந்துடுவா. நம்ம ஜாலியா மறுநாள் அதை வாங்கிட்டு காலேஜுக்கு போவோம். இப்ப பாரு, அம்மா பாவம் போய் கஷ்டப்பட்டு பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கிட்டு வராங்க. இதுவே அடுத்த மாசம் தர முடியுமான்னு தெரியல, நம்ம புலம்பிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியலையா? இது வந்து தெரியுது, நம்ம வீட்டுல இந்த நல்ல காலம் போயிடுச்சு. நீ வாய் மூடு. அந்த 8,000 மட்டும் கொடு, நான் ஏதாவது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கொடு. இந்தாடி, இதை வாங்கிட்டு கிளம்பு. எனக்கும் சிந்து சொல்ற மாதிரி தான் என்னமோ இருக்கும்னு தோணுது. மனசே சரியில்லை. கையில காசு இல்லாம கையும் விடல காலும் விடல. சே, இதை நம்ம எப்படியும் விடக்கூடாது. இரு, ராதா இந்த வீட்டுக்கு வந்தா எல்லாமே நமக்கு திரும்பி வந்துடும் தானே. அதுக்கு அந்த கிறிஷோட மனைவி அவன் வீட்டுக்கு வரணும். வர வைக்கிறேன். இதை தான் நான் முன்னாடி என்ன பிளான் பண்ணேன். வர வைக்கிறேன். என்ன பண்ண போறேன்? நீ முதல்ல டூருக்கு போயிட்டு வா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாரு. இன்னும் கொஞ்ச நாள் ராதா நம்ம வீட்டுக்கு வரணும். அவ திரும்பி இங்க வந்தாதான் நம்மளால பழையபடி சொகுசா இருக்க முடியும். அது மட்டும் இல்ல, என்னை ஏமாத்திட்டு போனாலும் அவளை நான் பழி வாங்க வேணாம். அதுக்காகவாது அவ திரும்பி இங்க வரணும். வர வைக்கிறேன். நீ முதல்ல டூருக்கு போயிட்டு வா. அதுக்குள்ள நான் என்ன பண்ணணும்னு பண்றேன். என் பட்டுக்குட்டிங்களா, அம்மா சொன்ன கேட்பீங்களா? வாங்க 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 வாங்க, நீங்க வந்து பெட்ல படுத்துப்பீங்க என் தங்க குட்டி, சரிங்களா? வேணாவா? சமத்துக்குட்டியா பேசுது. இதே சமத்துக்குட்டி போல அமைதியா போய் வீட்டுல படுத்து தூங்கிடுவீங்களாமா. நல்ல செல்லக்குட்டிலாம் என் பட்டுக்குட்டிலாம். குட்டி வர வர உனக்கு வாய் நிறைய ஆயிடுச்சு. அம்மா கேட்குற கேள்விகளும் கூட கூட பதில் பேசிட்டு இருக்கேன். முன்னாடி நான் பேசுறது அவ்வளோ புரியாது, இப்போ நல்லாவே எனக்கே புரியுது. பட்டுக்குட்டி என் செல்லக்குட்டிலாம் தூங்குமா போய் பெட்ல படுத்துக்கோங்களா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்பா வந்துடுவாங்களா. அப்பா கூட படுத்து சமத்துக்குட்டி எடுத்துங்க. ஆமா காலையில் பார்ப்பேன். நம்ம என் பட்டுக்குட்டி என்ன பண்ணிச்சின்னு சரி எடுத்தாங்க போதும். விளையாடுனது போதும், என்ன நம்ம காலையில் விளையாடலாமா? ஆத்தி, இவ
இவர் வரத்துக்குள்ள எஸ்கேப் பண்ணலாம்னு நினைச்சனே அதுக்குள்ள வந்துட்டாரா? நம்ம பார்க்கும்போது சாப்பிட்டு தானே இருந்தாரு. என்ன ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? லித்து குடிக்கிட்ட என்ன சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான்? ஏமாத்துறானா? யாரு? நானு. அதுவும் லித்து குடிக்கிட்டேன். நானும் ஏமாத்துறானா? ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல என்ன ஏமாத்துற மாதிரி என் பொண்ணு ஏமாத்திட்டு இருக்கியோன்னு நினைச்சேன். என் பொண்ணு ரொம்ப புத்திசாலி. அவளால ஏமாத்தணும்னு நினைக்காத. அதுக்காக என்ன ஏமாத்திட்டேன்னு நினைச்சு சந்தோஷமா படாத. உன் வாயில இந்த விஷயத்த வாங்காம விட மாட்டேன். நான் உங்களையும் ஏமாத்துறேன், உங்க பொண்ணையும் ஏமாத்துறேன். நான் உண்மையை தான் சொன்னேன். ஏதோ நடக்கும், அவ்வளோதான். சரி, என்னங்க பாப்பாவை தூக்கி பெட்டில் படுக்க வச்சுக்கோங்க. எனக்கு தூக்கம் வருது, நானும் தூங்க போகணும். ஏன் மேடம் ரொம்ப பிஸியா இருக்கீங்களோ? குழந்தைய கூட தூக்கி பெட்ல படுக்க வைக்க மாட்டீங்களோ? ஏங்க நான் அப்படியா சொன்னேன்? நான் தூக்குனா அவன் என்னை விட்டு இறங்க மாட்டான். நான் பெட்டில் படுக்க வச்சா அழறான். அதனால உங்களை தூக்குங்கன்னு சொன்னேன். ஏய் அவ தூங்குற வரைக்கும் வச்சுக்க வேண்டியதானே? எப்போ தூங்குற பிறகு தானே தூக்கி பெட்ல படுக்க வைப்பேன். இன்னைக்கு என்ன அவ இன்னும் தூங்கவே இல்லையே. அது சரி, இவ தூங்குற வரைக்கும் நானும் இங்கே இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் அதுக்குள்ள நீங்கள் தூங்கிடுவீங்களோ? நான் தூங்கினா என்ன? ஏன் நான் தூங்கினதுக்கு அப்புறம் தானே பெட்ல படுக்க வைப்பேன். இப்போ என்ன? அது சரி, உங்களுக்கு மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். ஏங்க நான் இன்னைக்கு வேற ரூமில் போய் படுக்க போகிறேங்க. அக்கா எனக்கு ஏதோ ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்களாமா. நீங்கள் காலையில் கூட சொன்னீங்களாமே ரூம் ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. அதான் நித்துக்குட்டி கூட நான் விளையாடிட்டே இருந்தா நீங்கள் தூங்கிடுவீங்க. அப்புறம் குழந்தை தூங்கினாலும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால தான். ஆமாண்ணா. ஏய் சாரி, நான் டோட்டலாக மறந்துட்டேன். எனக்கு வேற ரூமுங்கிற ஞாபகமே இல்லாமல் போயிடுச்சு. சரி சரி, லித்து குட்டி கூட நான் தூக்கிக்கிறேன். நீ இப்போ நேரத்தில் படு. ஓ சரிங்க. எடுத்து தங்கம் என் பட்டுக்குட்டி. இதோ அப்பா வந்துட்டாங்க. அப்பா கூட போய் சமத்தா படுங்க. காலையில் வந்து உங்களை பார்க்குறேன். பொங்க பொங்க பொங்க. சொன்ன குட்டி ஏன்டி தங்க வளரீங்க? அம்மா இங்கே போலாமா? இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கேன். உடனே வந்துடுவேன். என் தங்கம்லாம் தூங்கிடி தங்கம். நீங்கள் இப்போ தூங்கினாதான் நம்ம காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக விளையாட முடியும்ல. சரி பட்டுக்குட்டி போங்க. அப்பா வந்துட்டாங்க பாருங்க, அப்பா கிட்ட போங்க. ஹாய்ப்பா, ராதிமல் சீரிஸ் பார்த்தீங்களா? நான் ஸ்டார்டிங் ஸ்டோரியை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒர்க் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஸ்டோரி எப்படி போகுது, எந்த வேலை போகுதுன்னு உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா டியஸ்? ஓகே டியஸ், ஸ்டோரியை பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஓகே டியஸ், பாய். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியஸ். ரொம்ப ஸ்டோரி பிடிச்சிருந்தது அப்படின்னா ஹைப் பட்டனையும் கொடுத்துருங்க. ஓகே ஓகே டியஸ், பாய்.